அதாவது போறதே போவாங்க, தனியா போன்னு பார்க்க மாட்டாங்க, பக்கத்துல இருக்கலாம் தட்டி கூட்டிட்டு போவாங்க. நானே போறேன் நீ ஏண்டி இருக்கிற, ராத்திரி இல்லாம பேட்டு வருவாங்க. அப்படியா? ஒத்தைக்கு நீ அப்படியே அனுப்பி வச்சிருவா போலிக்க. இந்த பேட்டு வருவாங்கம்மா. அப்படியா? ஆமா. என்ன விடிய காலம் 4 மணி வரைக்கும் ஆகும்லையா இருங்கம்மா. சுண்டெல்லாம் அங்க வெத்திட்டு அவிச்சிட்டு இருக்காங்க, முறுக்கெல்லாம் புழிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் உண்டு. முறுக்கெல்லாம் முழிஞ்சிட்டு இருக்காவளா? புழிஞ்சிட்டு இருக்காங்க நீ. ஓஹோ. ஆமா. இப்படி சரி. நந்தியம் பெருமாளை தாராம். சரி. என்ன சொல்லிராண்டு பாருங்கள். கண்ணகத்தில் வல்ல இறக்கல் கண்ணனாளாய் தவம் இருந்து, கண்ணனாளாய் தவம் இருந்து, கண்ணனாளாய் தவம் இருந்து, கண்ணனாளாய் தவம் இருந்து, கவலையோடு என்னை தேடுறானே, அடுத்த வருஷம் செய்து வாடுறானே. கானகத்தில் வல்ல இறக்கல் கண்ணனாளாய் தவம் இருந்து, கண்ணனாளாய் தவம் இருந்து, கவலையோடு என்னை தேடுறானே, கடந்தவங்கள் செய்து மாடுறானே. அதிரத்துடன் அடவியில்லை சென்றல்லவோ, அடவியிலே சென்றல்லவோ, அடவியில்லை சென்றல்லவோ, அடவியிலே சென்றல்லவோ, அவனையுமோ அழைத்து இங்கே வாரா, அன்பாலே சென்று கொட்டி வாரா. நந்தியின் பெருமாளி சுவாமி இதோ வாருங்கள். வந்தேன். கானகத்திலே என்னை நினைத்து ஒரு பக்தனானவன் அரிய பெரும் தவம் செய்கின்றான். நல்லது. அதாவது நல்லதா? நல்லது சுவாமி. என்ன செய்யணும்னு கேளுங்க. என்ன செய்யணும்? அவனுடைய மதி திரும்புவதற்குள்ளாக அவனை இந்த கைலாசம் நீங்கள் அழைத்து வர வேண்டும். என்னால முடியாது சுவாமி. முடியாதா? நந்தியம் பெருமாளே, என்ன முடியாது என்ற வார்த்தை எப்படி வரலாம் உங்களுக்கு? என்னுடைய கோலத்தை பாத்தீங்க, எங்க போட்டிருக்கீங்க பாப்போம். என் கோலத்தை பாருங்க. எங்க போட்டிருக்கீங்க? அந்த கோலை இல்ல, என் ரூபத்தை பாத்தீங்க இல்லையா? ரூபம் மாட்டு தலை மனித உடல். இந்த ரூபத்தோடு நான் பூலோகத்து போனா என்னைய மக்கள் பாத்துட்டு இருப்பாங்களா? இப்பவே உன்னை எல்லா மக்களும் பாத்துட்டு தான் இருக்காங்க. பாத்தீங்க இல்லையா? கடல் தாண்டி வர பாத்துட்டு இருக்காங்க. உன்னைய பாத்துட்டு இருப்பாங்க. நேர்ல பார்த்தாங்கன்னா என்னைய பிடிச்சி சூடடி கூட்டிட்டு போயிருவாங்க. அப்படியா? அதனால சுவாமி என்னால முடியாது. சரி. ஆமா. இப்ப என்ன செய்யணும்? உங்களை நினைத்து எப்போது எந்த ரூபம் கேட்டாலும் கிடைக்க முடியாத வருந்தி தான் இருக்கு. அப்படியா? அப்படியான சென்று வருகிட்டி. வரம் தானே வேணும் நந்தி. என்ன கவலை வேண்டாம். சரி. எங்கு சென்று என்னை ஒரே மனதோடு நினைப்பாயோ அப்பொழுது சொரூபமானது மாறும். சென்று வா. அப்படியானால் சென்று வருகின்றேன். சென்று வா என்னுடைய மகன். அப்படி என்று சரி நந்தி பெருமாள் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? பூலோகம் போகணும். ஆமா. பகவான் கொஞ்ச நேரம் தான் கொடுத்திருக்கிறாரு. சரி. அதற்குள்ளாக வல்லரக்கனைங்க கூட்டிட்டு வரணும். இப்படியே போனா எல்லாரும் ஏ நந்தி எங்க போறீங்கோ? போய் கட்டக்கார எது வர போறீங்கோ? தொந்தி வீரு இப்படிலாம் சொல்லி ஏளனம் பண்ணுவாங்க. இப்படி ஆமா எல்லாரும் கேள்வியே கேட்பாங்க. பதில் சொல்லிட்டே நீங்க பாத்துக்கிட்டே சேப்பக்கல்லு நடக்கும் போதே ஒரு மாதிரியா தான் இருக்கும். இவங்கள்ட்ட பதில் சொல்லிட்டே போனன்னு வைங்களேன். சரி. வல்லரக்கனை சொன்ன நேரத்துக்குள்ள கூட்டிட்டு வர முடியாது. அதனாலே ஒரு வேதியரை போல நாம வடிவெடுக்க வேண்டும். நிச்சயமாக. அப்படி என்று தலையோ மொட்டை, நெற்றியிலே திருநீர் வட்டை, காவி சட்டை, கழுத்திலே உத்தராட்ச மாலை, ஆமா இவையெல்லாம் அணிந்து கொண்டு பாத குரடு, சரி இவையெல்லாம் அணிந்து கொண்டு நேர கள்ளப்படை வனத்தில் வருகின்றாராம். கள்ளப்படை வனத்துல சுத்தி 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 பாக்குறாரு. அவ்வளவு வெட்டா வழியா இருக்கு. அதுல 5 கரையான் புத்து இருக்கு. அது என்னது? இந்த கரையான் புத்துனா பாம்பு புத்துன்னு. அப்படியா? ஆமா. ஆனால் மனதில் நினைக்கின்றார், இந்த வனம் தானே சிவபெருமான் சொன்னார். நிச்சயமாக. ஆனால் இங்கே மனிதர்கள் யாரும் இல்லை, ஒரே பாம்பு புத்தாலியா இருக்குது. ஆமா, கரையம் புத்தாலியா இருக்கு. அதுல ஒரே ஒரு பட்டியல இருந்து மட்டும். சரி. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை காதிலே கேட்டாரா. சரி. அப்பதான் மனதில் நினைக்கின்றார். என்ன? அதாவது சிவபெருமானுடைய மந்திரம் காதுல கேக்குதுன்னு சொன்னா வல்லரக்கன் நிச்சயமாக இந்த வனத்திலே தான் இருக்க வேண்டும். நிச்சயமாக. அப்படி என்று கூர்ந்து கவனிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு கரையான் புற்றுக்குள்ளே இருந்து சத்தம் வருவதை கண்டார். அப்படியானால் இங்கதான் வல்லரக்கன் இருக்கிறான். நிச்சயமா உள்ளதா இருக்கா. அப்பா சிவபெருமான் சொன்ன மாதிரி இவன் தவமோ பெரிய தவம் தான். அரிய பெரிய தவமுல இருக்கா. இப்படி தவம் செய்யறனே
டேய் வல்லரக்கா டேய் எலும்புடான்னு சொன்னா எலும்புவானா? கை தொட்டி எலும்புனால் கலந்து திண்டி விடுவான். ஒரு கல்ல தூக்கி எரிஞ்சா எலும்புவானா? வேதனைப்பட்டுருவான் இல்லையா? கல்ல தூக்கி கல்லா போனி சாப்பிடுவான். ஒரு கம்ப கொண்டு தட்டி எழுப்பினா மண்ணா போனி சாப்பிட்டுருவாங்க இருந்து. அப்ப இவ யார நினைச்சு தவம் செய்யறான்? ஆண்டவன் சிவபெருமான் நினைத்து அவருடைய பெயரை உச்சரித்தால் மட்டும்தான் இவனை நாம எழுப்ப முடியும். நிச்சயமாக. அப்படி என்று ஆனா இசைக்கு மயங்காத பேர்கள் யாருமே கிடையாது. அதுல சிவன் சொன்னா பிடிக்காத யாருமே கிடையாது. சிவபெருமான் பேரிலே நாம ஒரு தெய்வீக கானத்தை இசைத்தால் நிச்சயமாக இவனை எழுப்பி விடலாம். ஆமாம். உவரிக்கடலில் ஒரு முறை குளித்தால் உள்ளத்தில் ஒளிவிறக்கும், சொல்லிலும் செயலிலும் சுயம்புலிங்க சுவாமியை நினைத்தால் வாழ்வில் வழி பிறக்கும். அலைகடல் ஆடி வரும் உவரியிலே எங்கள் ஆண்டவன் அருள் கடல் கோயிலிலே. அலைகடல் ஆடி வரும் உவரியிலே எங்கள் ஆண்டவன் அருள் கடல் கோயிலிலே. கலைகடல் சுயம்புலிங்கம் வீட்டிருப்பான், கலைகடல் சுயம்புலிங்கம் வீட்டிருப்பான். கருணை மழையாலே நனைத்திருப்பான், நம்மை அணைத்திருப்பான். அலைகடல் ஆடி வரும் உவரியிலே எங்கள் ஆண்டவன் அருள் கடல் கோயிலிலே. பாலாபிஷேகம் கண்டு பதிந்த லிங்கம், பக்தர்களை காக்கும் பரமலிங்கம். பாலாபிஷேகம் கண்டு பதிந்த லிங்கம், பக்தர்களை காக்கும் பரமலிங்கம். தேரியிலே அமர்ந்த உவரி தங்கம், தேரியிலே அமர்ந்த உவரி தங்கம். தேடினார் கருளும் சுயம்புலிங்கம், தேடினார் கருளும் சுயம்புலிங்கம். அலைகடல் ஆடி வரும் உவரியிலே எங்கள் ஆண்டவன் அருள் கடல் கோயிலிலே. கடம்பவனம் தந்த கருணலிங்கம், காட்டாயர் கண்ட சுயம்புலிங்கம். கடம்பவனம் தந்த கருணலிங்கம், காட்டாயர் கண்ட சுயம்புலிங்கம். நினைத்ததை நடத்தி வைக்கும் வல்லலிங்கம், நினைத்ததை நடத்தி வைக்கும் வல்லலிங்கம். எங்கள் நெஞ்சினிலே குடியிருக்கும் சிவலிங்கம், நெஞ்சினிலே குடியிருக்கும் சிவலிங்கம். அலைகடல் ஆடி வரும் உவரியிலே எங்கள் ஆண்டவன் அருள் கடல் கோயிலிலே. அகத்தை மனம் மாற்றும் சுயம்புலிங்கம், ஆணவம் தன்னை மாற்றும் அன்புலிங்கம். அகந்தை மனம் மாற்றும் சுயம்புலிங்கம், ஆணவம் தன்னை மாற்றும் அன்புலிங்கம். ஓங்காரநாதத்தில் நின்ற லிங்கம், ஓங்காரநாதத்தில் நின்ற லிங்கம். உள்ளத்தில் ஒளியேற்றும் உவரிலிங்கம், உள்ளத்தில் ஒளியேற்றும் உவரிலிங்கம். அலைகடல் ஆடி வரும் உவரியிலே எங்கள் ஆண்டவன் அருள் கடல் கோயிலிலே.
கலைகடல் சுயம்புலிங்கம் வீட்டிருப்பான் கலைகடல் சுயம்புலிங்கம் வீட்டிருப்பான் கருணை மழையாலே நனைத்திருப்பான் நம்மை அணைத்திருப்பான் அலைகடல் ஆடி வரும் உவரிலே ஓ இப்படி பாடலை கேட்டான் வல்லரைக்கனானவள் கண்ணை திறந்தான். சரி, வந்திருப்பது சிவபெருமான் என்று அறிந்து காலிலே பொத்தென்று விளைந்தானாம். சுவாமி ஆண்டவா, சுவாமி என்னப்பா வரம் தாருங்கள் சுவாமி. எப்பாடினை யார் என்று நினைத்தாய்? எனக்கு வரம் தர வந்து சிவபெருமான் தாங்கள் தானே. நீ நினைத்தது போன்று நான் சிவபெருமான் அல்ல. அப்படியானால் தவத்தை குலைக்க வந்து தாங்கள் யார்? மாயவரும் அல்ல, பிரம்மாவும் அல்ல, விஷ்ணுவும் அல்ல. சரி, நான் தான் நந்தியம் பெருமாள். நந்தியம் பெருமாளா? ஆமா. என்ன சுவாமி பொய் சொல்லுகின்றீர்களா? என்னப்பா? நந்தியன் பெருமாளை தவத்தின் மகிமையாலை பார்த்திருக்கின்றேன். மனித உடல் மாட்டு முகம் அல்லவா? ஆமா. என்னுடைய கோலத்தை கண்டாய் நம்புவாயா? ஒரு வேதிரை போல வந்து நின்று விட்டு நந்தியம் பெருமாள் என்று சொல்லி இப்பொழுது உங்களுக்கு நான் சாபத்தை தருகிறேன். சாபத்தீட்டு விடாதே, என் சுயரூபத்தை காட்டிக்கிட்டேன். பார்ப்போம். அறிந்தாயா? இன்னும் கொஞ்சம் சத்தம் போடுங்க சுவாமி. என்னமா? ஓமா சுவாமி நம்பினேன் சுவாமி. நம்பிட்டாயா? இப்போ வா போலாம். நந்தியம் பெருமாள் உங்களை மனதார நம்பி விட்டேன் ஐயா. சரி சுவாமி, என்னை அழைக்க வந்ததற்கு என்ன காரணம்? எப்பா, கைலாயமலையில் இருக்கும் சிவபெருமான் என்னை விட்டு உன்னை அனுப்பி அழைத்து வர சொன்னார். அப்படினா தவம் முக்தி பெற்று விட்டதா? முக்தி பெற்று விட்டதப்பா. சரி சுவாமி, இனி வா கைலாயமலைக்கு செல்லலாம். வாருங்கள் என்று சொல்லி சரி வல்லரைக்கு அழைத்து வருகிறார் நந்தியம் பெருமாள். ஆமா, இருவேரும் எந்த பாதை வழியாக வருகிறார் என்று பாருங்கள். எந்த பாதையாக? ஏகி பல்லகாத வழி நடந்து ஐயா வழி கடந்து மயிலாண்டு பாலமிட்டா. ஏகி பல்லகாத வழி கடந்து எரிமயிலாண்டு பாலமிட்டா. பாலங்கடந்தவர்கள் கரை மேலேறி மாணவர் நாட்டிலே செல்லுவாரா. மாணவர் நாட்டில் உள்ள நல்ல வளப்பமெல்லாம் கொண்டாடி கொண்டாடி வல்லர்கள் மாணவர் நாட்டில் உள்ள மகிழ்ந்து கொண்டாடி வல்லர்கள் மதாகிய பிரமலோகத்தில் முதுமை கண்டா. ஓடு ஆடி ஆஹா. பெருமாள் வல்லரைக்கனமாகவே சரி முதலாக வந்த இடம் என்ன தெரியுமா? எங்க? வானவர் நாடு. வானவர் நாடு. இந்த வானவர் நாட்டிலே புதுமைகள் என்னதென்று பார்த்தால் என்னம்மா? அல்லறை, சில்லறை, கல்லறை. அப்படி இந்த மூன்றும் இந்த வானவர் நாட்டிலே கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். அல்லறை, சில்லறை, கல்லறை என்ன? அல்லறை என்று சொன்னால் என்ன தெரியுமா? என்ன? திருமணம். சரி, இந்த திருமணத்தை தான் அல்லறை என்று சொல்லி இருக்கின்றார்கள். நிச்சயமாக அது உண்மைதான் அண்ணே. அல்லறைன்னு சொன்னாலே நிச்சயமா அது உண்மைதான். ஏன்னா எப்படி? திருமணம் என்பதற்குரிய பொருள் என்ன தெரியுமா? என்ன? தெருமண் இருக்கு பாத்தீங்களா? இந்த கடக்கு பாத்தீங்களா? இது கோவில் மண்ணு. தள்ளி போனா தெருமண் வரும். தெருவுக்கு போனோம். ஆமா, நடுத்தெருவுக்கு போனோம். அந்த தெருவிலே உள்ள மண்ணை எல்லாம் எடுத்து தன்னைத்தானே தலையில் வைத்துக் கொள்வதன் பெயர் தான் திருமணம். அப்ப லவ் மேரேஜ் என்னது? காதல் கல்யாணம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது குண்டுக்கு பெரிய பெரிய கிணறா பார்த்து நம்மளா போய் சாடுறது. அப்படியா? இது பெரியவங்களா பார்த்து திருமணாளி நம்ம தலையில போடுறது திருமணம். ஆமா, அவன் நம்மளா ஒரு பெரிய கிணத்தை பார்த்து நம்மளே போய் சாடிட்டு வச்சா அது நம்ம ஒவ்வொரு ஆளும் திருமணத்தை செஞ்சுக்கிட்டு ஏன்டா கல்யாணம் முடிச்சோம் பாடா பண்றான். பொண்ணு கிடைக்காம கிடந்து பாடா பட்டுட்டு இருக்கா. நீங்க யாரும் இப்படி சொல்லிருக்கலாம். பொண்ணு கிடைச்ச பார்த்தா தெரியும். ஆமா, அதான் அப்படிதான். கிடைக்க முன்னுக்கு எப்போண்டா கிடைக்காதான்னு தெரியும். ஆமா, கிடைக்க முன்னுக்குதான் ஒரு இடம் அங்கங்கயா தாடி வளர்த்துட்டு தெரியுது. கடவுளே அமைய மாட்டாங்க. பெரிய அல்லறை அந்த நாட்டிலே கிடையாது. அல்லறை அல்லறை அப்படி போல. சில்லறை என்ன? சில்லறை என்று சொன்னால் குழந்தை குட்டிகள். கல்யாணம் குழந்தை பிறகு சகஜம் தானே. ஆமா,
குழந்தை குட்டிகள் நாட்டிலே கிடையாது. கல்லறைனா என்ன தெரியுமா? என்ன கல்லறைன்னு சொன்னா நாட்டிலே சாக்காலம் என்பதே கிடையாதாம். பிறப்பு என்று ஒன்று இல்லை, ஆகியில் இறப்பு என்று ஒன்று இல்லை கிடையாது. நிச்சயமாக கண்ணோ இமைக்காது, கால் புவியில் படாது. அப்படியே எப்படி பறந்தபடி போவாங்களா? படத்துல தானே பாத்திருக்கோம் இதெல்லாம். அந்த புகைக்கு மேலோடி அப்படியே போவாங்க பாத்தீங்களா? நம்மளும் அப்படி போலாம். அப்படியா? ஆமா. அதுக்கு என்ன செய்யணும்? இதே மாதிரி கொஞ்சம் கயிறு வாங்கணும், இல்லாட்டு கொஞ்சம் கடையில பக்கத்துல பூச்சி மருந்து கடை தான், அங்க போய் பார்த்தா கிடைக்கும். அதை வாங்கினா போய் சேர்ந்துடலாம். அதை போய் பார்த்தாச்சுன்னா அப்படியே போலாம். சரி. அடியே காந்தா அப்படின்னு சொல்லிட்டே தெரியலாம். அப்படி என்று சொல்லி சரி சுவாமி என்ன இந்த வானவர் நாட்டு வளப்பங்களை எல்லாம் கண்டுகளித்தது போதும். சரி, அடுத்து என்ன லோகம் இருக்கிறது சுவாமி? அடுத்ததா? ஆமா, அடுத்தது இந்திரலோகம். இந்திரலோகமா? இந்திரலோகனா இந்திரன் இருப்பார் தானே? இந்திரன் கொலுவாகனா இருக்காரு பாருங்க. அண்ணன் இருக்காருல, அவர்தான் இந்திரன். இவர்தான் இந்திரனா? ஆளு எவ்வளவு கரையா இருக்காரு பாருங்க. ஜம்முன் இருக்காரு. இந்திராணியை காணலுமையா? இந்திராணி வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க. அடி வேற இப்பமா கொஞ்ச நேரமா நிம்மதியா இருக்க விடுங்கம்மா. ஆளோட எப்பவும் வீட்டுல இருந்து இருக்க முடியுமா? அதனா கொஞ்ச நேரமா சந்தோஷமா இருக்க விடுவா. சரிதான். இல்ல இந்திராணி அங்க இருக்காங்க. ரெண்டு மூணு பேர் ஆடிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆமா. ரம்பை, ஊர்வசி, மேனகி, திலோத்தமி. இவர்கள் எல்லாம் யாரு? நாட்டிய பெண்கள். அதுல ஒண்ணு மிஸ் ஆகி அங்க வந்து நிக்கும். அப்படியா? ஆமா. அவரு கொஞ்சம் கலர் கம்பெனி நீங்க அனுப்பி விட்டுறாரு. இந்திரன் விரட்டி விட்டதா இருப்பது? ஆமா, கொஞ்சம் கலர் கம்பெனி நீங்க தட்டி விட்டுறாரு. என்ன கொஞ்சம் கலரா இருந்திருப்பான் தமிழ்நாடுக்கு அடுத்தாளிவாதான். ஆமா. வசந்த முல்லை போலே வந்து அஜிந்து ஆடும் பெண் புறாவே. இந்த பெண்களை எல்லாம் பார்க்கும்போது அற்புதமாக இருக்கின்றார்கள். நல்லா இருக்கு இல்லையா? இப்படி ஒரு நடனம் இங்கத்தான் பார்க்க முடியுது, பூலோகத்துல இப்படி எல்லாம் பார்க்க முடியாது சுவாமி. பூலோகத்துல இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருந்தாச்சுன்னா ஒருத்தனே சுவாமி இப்படிப்பட்டதே வைக்க முடியும். இந்த லோகத்திற்கு நான் வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? எங்க இந்த லோகத்துல நான் இங்கயா? ஆமா. அதுக்கு நீ தனியா தான் இருக்கணும். எனக்கு அரியாசனம் வேணும். நீ என்னைய நினைச்சு தான் இருக்கணும். அப்படியா? ஆமா. நீங்க யாரு? நான் தான் இந்திரன். என்ன நினைச்சு தான் வரணும். நீங்க நந்திய பெருமாள் இல்லையா? நந்திய பெருமாள் பக்கத்துல நிக்கறலாம். சரி சுவாமி. அப்படியே அங்க உள்ளவர்களை எல்லாம் கண்டுகளித்தார்கள். சரி. அது கடந்தே யமலோகத்திலே வருகின்றார்கள். சரி. யமலோகத்திலே யமராஜன் எப்படி அமர்ந்தான் பாருங்கள். எப்படி நாலு பக்கம் மக்கினியோ நல்ல மதாக தான் வளர. நல்ல மதாக தான் வளர. நல்ல மதாக தான் வளர. நல்ல மதாக தான் வளர. அடிவெள்ளை ஒரு கம்பை தட்டி நாட்டினா. மேலே போட்டினா. நாலு பக்கம் கிணியோ நலமதாக தான் வளர. நலமதாக தான் வளர. நடுவில் ஒரு கம்பத்தடி நாட்டினா. நலமாய் விட பலகை மீது போட்டினா. வட்ட பல்லகை மேலே யமராஜன் கொலுவிருக்க. யமராஜன் கொலுவிருக்க. யமராஜன் கொலுவிருக்க. யமராஜன் கொலுவிருக்க. இந்த தள்ளி முடியினாலே ஒரு மலை மன்னன் யமன் தலைக்கு மேலே தொங்கவே. நாலு பக்கமும் அக்கினியாராகவும் சரி நடுவிலே ஒரு இரும்பு கம்பத்தை நாட்டி அதன் மீது ஒரு வட்ட பலகை ஒன்றை பூட்டி சரி அதன் மீது எருமகிடா வாகனத்திலே யமன் கொலுவாக இருக்கின்றார். பார்த்தான் வல்லரைக்கன் சுவாமி என்னப்பா அதோ ஒருவரை கொண்டு வந்து இப்படி அமர்த்தி வைத்திருக்கின்றார்களே. ஆமா சுவாமி, அது அவர் யார், ஏன் இப்படி அமர்ந்திருக்கின்றார்? அவர் யாரு எனக்கு தெரியலையா? தெரியாதையா? ஆனா தோல்ல ஒரு பச்சை துண்டு போட்டு மீச பெருசா வச்சிட்டு இருக்காரு இல்லையா? அவர் யாருன்னு தெரியாதா? யாரு? அவர்தான் யமதர்மராஜா. இவரா? ஆமா. நம்ம உயிரெல்லாம் பிடிக்கிறது இவர் தானே. நம்ம உயிர் பாட்டெல்லாம் அவர்தான். நம்ம உயிரெல்லாம் பாட்டு எடுத்து வச்சிருக்க அவர்தான். அப்ப உயிர் எடுக்காம விட மாட்டாரு. இந்த உயிர் பாட்டானா அவருக்கு தொழில் அப்படிமா. நம்ம எல்லாம் பாட்டு எடுத்துட்டாரு. எடுத்தாச்சு. எப்ப படிப்பாரு? எப்ப தோணும் அப்ப எடுப்பாரு. சரிதான். டக்குனு ஒரு 2 ஏக்கர் வாங்கிட்டு அப்படியே ஆண்டு அனுபவிக்கலான்னு போது டக்குனு தைக்கிறாரு. ஆமா. இல்ல நல்ல ஏதாவது ஒண்ணு ஒரு நல்ல ஆடிக்கார வாங்கிட்டு ஓட்டிட்டு போதான்னு பார்த்தா டக்குனு தைக்கிறாரு. அனுபவிக்க விட மாட்டாரு. ஆமா. நான் ஏதாவது நல்ல கலராட்டு ஒண்ணு சரி நமக்கு ஒண்ணு என்ன சம்பந்தம் அமையலையா ஒண்ணு பார்த்து கட்டிட்டு தாலியை கூட்டிட்டு கட்டி கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா அப்போ தைக்கிறாரு. டக்குனு தைக்கிறாரு. பிடிக்காதவர் யார் நல்லா வாழ்ந்தா பிடிக்காது. ஆமா. இல்லையா பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர எப்ப அவரு தோணுவோ தூக்கிடுவாரு. சின்ன பிள்ளைனையும் பார்க்க மாட்டாரு, பெரிய ஆளையும் பார்க்க மாட்டாரு. அது அவரு வாங்கிட்டு வந்து வர்றோம் அப்படின்னு யம தர்மருக்கு வேலை அப்படி. ஆனா அவரு மனசு வச்சு தூக்க மாட்டாரு. சிவபெருமான் யம தர்மனுக்கு கொடுத்த வரோம். சின்ன பிள்ளைன்னு பார்க்க கூடாது, பெரிய ஆளும் பார்க்க வயசுனையும் பார்க்க கூடாது. யாரா இருந்தாலும் உயிரை பிடிக்கணும். யாருக்கு விதி முடியுதோ இல்ல. இப்ப நம்ம வேலை என்னது?
நம்ம வில்லு பாட்டு பாடமா சாஸ்தா ஜாமிக்கு நம்மள பாட வச்சிருக்காங்க. ஆமா. நம்ம அப்ப அவங்க என்ன சொல்லாங்களோ எல்லாம் நம்ம பாடுவோம். சரிதான். அதே மாதிரி யமதர்மருக்கு முன்னுக்கு 5 நோட்டு இருக்கும். இன்னைக்கு இவருக்கு உயிரை பிடிக்கணும், நாளைக்கு இது பிடிக்கணும். அவர் நம்ம மூஞ்சி எல்லாம் பார்க்க மாட்டாரு. சரி. டேய் வில்லு பாட்டுல இருக்கான் ஒடுக்குக்காரன் தூக்கு டக்குனி அப்படி. ஆனா தூக்கு. ஆனா என்னன்னுதான் எப்படிதான் உயிர் பிடிச்சாலும் யமனுக்கு பெயர் வராது, உங்களுக்கு தெரியுமா? வராது இல்லையா? ஒரு நாளும் வராது. யமன் நம்மள எல்லாம் யமன் கொண்டாடுனே வரும். யமன் எடுத்து போனா சொல்லுவாங்க சண்டால சிவபெருமான் நம்மள தாலி எடுத்துட்டாரு. அவன் பொண்டாட்டி பேசி பேசி அவனை கொன்னுட்டா சொல்லுவாங்களே. அப்படியே நீங்க உங்களை தான் காப்பாத்துறீங்களே தவிர நானும் சிவபெருமானதை யா சிவபுலின்னு நினைச்சேன். இல்ல இல்ல சொல்றவங்க அப்படி சொல்லுவாங்க. சின்ன ஆட்டமா போட்டா அவன் ஆடின ஆட்டத்துல அவன் செத்து போனான். அப்படி இப்படிதான் பேசுவாங்க. ஒரு நாள் யமன் பேரிலே பழி வராது. ஏன்னா என்ன சுவாமி இதோ யமதர்மராஜா இருக்கின்றார். சரி. அவர் தலை மீது ஒரு முடினாலே ஒரு மலையை ஒண்ணு கட்டி தொங்க போட்டிருக்கு இல்லையா? இது எதற்காக? எப்பா அவருக்கு ஒரு நாளைக்கு 1000 உயிர்கள் பிடிக்க வேண்டும். 1000 வருஷம் ஜாலியா முடிக்கணும். ஆமா. ஒரு உயிரை தப்பித்தவர் விட்டுட்டான் வையே, சரி, அந்த மலையானது அட்டு கீழே உடனே அக்கினி ஆற்றிலே தள்ளிவிடும். அப்ப யமதர்மராஜனுக்கு இவ்வளவு ஒரு தண்டனை? யமன் அக்கினிக்கு இரையாகி விடுவான். இந்த சாதாரணப்பட்ட யமதர்மராஜனுக்கு இப்படி ஒரு தண்டனை அப்ப நம்மள யாரு சொல்லி? நாமெல்லாம் பூலோக மக்கள் எவ்வளவோ தவறுகளை செய்கின்றோம். மக்கள் எத்தனை யாடு அங்க பாவக்கணக்குல யாரி இருக்கோ யாரு கண்டா. நீ செய்யற தப்புக்கெல்லாம் தண்டனை மேல் லோகத்துல உண்டு. இங்க தப்பிச்சு போயிடலாம். சரி, இங்க மக்களை தப்பிச்சு ஏமாத்திட்டு போயிடலாம். இங்க கண்ணடிச்சிட்டோ கொஞ்சம் பைசா கொடுத்தா நம்ம வெளியே வந்துடலாம். கண்ணடிப்பியா? எங்களை என்ன சொல்லலமா, உங்களை பெண்களை சொல்றேன். ஆமா, ஏதாவது தவறு செஞ்சாச்சுன்னா டக்குனு கண்ணடிச்சிட்டோ கொஞ்சம் போல பைசா கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். சட்டத்துல உள்ள ஓட்ட விளையாட்டு. ஆனா அங்க போனா ஒண்ணும் கிடையாது, இறுதிதான், முடிவுதான். அப்படி என்று சரிதான் சுவாமி. அப்படியானால் தண்டனை கொடுப்பார்களே, அது எங்கே கொடுக்கின்றார்கள்? அது தண்டனைகளா? அப்படியா? அதுக்கு அடுத்தபடியா போனோம். அதோ தெரிகிறது பாரு சத்தியலோகம். குட்டம் வச்சு கொஞ்சம் அவுச்சா தெரியுமா? அந்த சைடு போனோம். குட்டம் வச்சு வச்சாங்களா? இந்த சமையல்ல நடக்கலையாமா? அதுக்கு அந்த வெந்தும் வேவாமே வச்சாங்க. இல்ல அதுக்கு அந்த சைடு போனோம். ஆமா ஆமா ஆமா. ஆனால் நல்லதான், குறை சொல்ல முடியாது. சூப்பர். அது சட்னி சாம்பார்லாம் சூப்பரா இருந்துச்சு. மல்லிகைப்பூ போல கொண்டாங்கன்னு சொன்னா மல்லிகைப்பூ போல கொண்டு வந்திருக்காங்க. ஆமா ஆமா. நம்ம இடத்துல வர அப்படி இருக்காது, அவ்வளவு அருமையா இருந்துச்சு. உங்க ஊர்லயா ஒரு இட்லி பிக்க முடிக்க அன்னைக்கு கையில பிஞ்சு போச்சுமா, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. கல்லு கருங்கல்லு. ஆமோ அன்னைக்கு வயிறு சோலி முடிஞ்சு என்ன சரியாவல, அடுத்த ஆபரேஷன் தான் பண்ணணும் போல. இப்படி சரி. எப்பா தண்டனை கொடுக்கின்றார்கள் சத்தியலோகத்தில். சரி. தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்றார்கள். ஆமா. இங்க இருப்பவர்கள் தவறு செய்த ஆடவர்கள். இவர் எப்படிப்பட்ட தவறுகளை செய்தவர்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட தவறு? கொத்தி குறைத்தவரே, குறைமறைக்கால் அளந்தவரே, குறைமறைக்கால் அளந்தவனே, குறைமறைக்கால் அளந்தவரே, குறைமறைக்கால் அளந்தவனே, தோண்ட தண்ணிலே போட்டு ஆட்டுவா, தோண்ட தண்ணிலே போட்டு ஆட்டுவா, கொத்தை குறைத்தவனே, குறைமறைக்கால் அளந்தவனே, குறைமறைக்கால் அளந்தவனே, கொண்டு தோண்டி தண்ணில் போட்டு ஆண்டுவா, கொண்டு தோண்டி தண்ணில் போட்டு ஆண்டுவா, நிறைய நெல் விளைந்ததிலே நீர்ச்சாவி கலந்தவனே, நீர்ச்சாவி கலந்தவனே, நீர்ச்சாவி கலந்தவனே, நீர்ச்சாவி கலந்தவனே, கிடந்து சமட்டுவா, கிடந்து சமட்டுவா. அப்படி ஆஹா தகப்பன் தன்னை கிடைத்த சண்டாள பாவிகளே, சண்டாள பாவிகளே, உங்களை போல பாவிகளே, உங்களை போல பாவிகளை நடைப்பார் கருசி ஒரு கூட்டினே, நடைப்பார் கருசி ஒரு கூட்டினே, இடித்த சண்டாள பாவிகளை, சண்டாள பாவிகளை, உங்களை போல பாவிகளை, உங்களை மாதிரி பாவிகளை நடைப்பார் கரிசி ஒரு கூட்டினே, நடைப்பார் கரிசி ஒரு கூட்டினே. சுவாமி, தவறு செய்தவர்களுக்கு தண்டனை என்று சொல்லுகின்றீர்கள் இறைவா. அதோ ஒருவனை கொண்டு வந்து கரிசிபுர கூட்டிலே அடைக்கிறார்கள் தெரியுமா? அவன் என்ன பாவத்தை செய்தவன் தெரியுமா? அவன் கொத்த குறைத்து குறைமறைக்காத அளந்தவன். சரிதான். வேலையை கூட்டு போவான், விடிய விடிய வேலை வாங்குவான். ஆமா. ஆனா ஏத்த சம்பளம் கொடுக்க மாட்டான். ஆமா, கொத்தை குறைத்து குறைமறைக்காத அளந்தவன். அப்படியா? இவனுக்கு தான் அந்த சம்பளம். சரிதான். இன்னொருத்தனை துண்டுல போட்டு ஆள்றாங்க இல்லையா? ஆமா. இவன் என்ன தவறு செஞ்சு தெரியுமா? என்ன? கல்யாணம் ஆகுதுக்கு முன்னுக்கு பாட்டு கேட்பான். சரி. ஆமா, எப்படி கேட்பான்? பாட்டு கேட்பானா? பாட்டு போட்டு தெரியுவான் வீட்டுல. ஓஹோ. ஆமா, எப்படி தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தொடரை தொடரை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை,
ஆமா இப்படி பாட்டை போட்டு தெரியுமே. சரி. கல்யாணம் ஆவன பிறகு மனைவி சொல்லே மந்திரம் மத்த எல்லாம் தந்திரன்னு சொல்லி 10 மாதம் சுமந்து பெற்ற தாய வயிற்றிலே மிதிப்பான். யாரு இந்த பொண்டாட்டிக்கு சொல்ல கேட்டு. அட எங்கப்பா. ஆமா அவனுக்கு தான் இந்த தண்டனை. என்ன தண்டனை? நமக்கு அந்த தூண்டல்ல போட்டு ஆட்டாங்க இல்லையா கொக்கி போட்டு. ஆமா அந்த தண்டனை. சுவாமி கரிசிபுர கூடனா எப்படி இருக்கும்? அது கரிசிபுர கூட புத்தவச்சமணிக்கே இருக்கணும். அப்படியா? சுத்தி முள்ளா அடைச்சிருப்பாங்க. முள்ளு. ஆமா. சரி. சரிய முடியாது நிமிர முடியாது. ஓஹோ. கமரையே முடியாது. உனக்கு எல்லாம் அதான் கடைசில பாத்து. அதோ ஒருவனை கொண்டு வந்து 10 விரல்களிலும் காந்த ஊசிகளை தரிக்கின்றார்களே. ஆமா. அவன் என்ன பாவம் செய்தவன் சுவாமி? இவன் பெற்ற தாயை சவுட்டி கொண்ட பாவி. சவுட்டியே கொண்டுட்டானா? சண்டாள பாவின்னு. ஐயோ எவ்வளவு பெரிய கொடுமை செய்துட்டு வந்திருக்கான். சண்டாளத பாவி சண்டாள பாவி. ஆமா ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு வலியும் வேதனையோடு சுமந்து பெற்றிருப்பாங்க. ஆமா ஒவ்வொரு மாசமா பார்த்து அம்மா ஆஸ்பத்திரியில போய் செக்கப் போயெல்லாம் போய் அதுக்கெல்லாம் உள்ள ஊட்டச்சத்தெல்லாம் சாப்பிட்டு எடுத்து பெத்தா இவன் அதுக்கு பிறகு வயிற்றுலயே முயற்சி கொண்டிருக்கான். சரிதான். ஆமா இவனுக்கு இந்த தண்டனை தேவைதான். தேவையா சுவாமி? சரி. இவர்கள் எல்லாம் ஆடவர்கள் தவறு செய்தவர்கள். ஆமா. பெண்கள் தவறு செய்ய மாட்டார்கள். பெண்கள் எல்லாம் இந்த நாட்டின் கண்கள். அத பார்த்தா எங்க கண்ணெல்லாம் புண்ணாயிவே கிடக்கு. அப்படியா? அவர்களுக்கு தனியா தண்டனை கொடுங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறாங்களா? உண்டு. அது எங்க சுவாமி? அதுக்கா அந்த முக்கு போனா திருப்பி பாருங்க. ஆமா அங்க ஒருத்தி என்ன சட்டியை போட்டு முக்கி எடுக்க வரிசையா நிக்கிறாங்களே சுவாமி பெண்கள். எதற்கு நிக்கிறாங்க? எல்லாம் தண்டனை கொடுக்க இந்த தண்டனை வாங்க. தண்டனை வாங்குறதுக்கா? ஆமா ஆமா. பரவாயில்லையே. ஜவுளி கடையில துணி எடுக்க போன மாதிரி இருக்காங்க இல்லையா? இல்ல ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் வாங்க போன மாதிரி நிக்கிறாங்க. ஜவுளி கடையில போய் வரிசையா நிப்பாங்க. எந்த வீட்லயும் பொம்பளையில அரிச்சாங்கறியா? எல்லா வீட்லயும் எங்களை போட்டு ஜுவாலியம் பிடிக்காது. இந்த வீட்டுல சும்மா தானே கிடக்குற அந்த அரிசியை வாங்கி போட வேண்டியதானே. வேலைக்கு போனா சொல்லுவாங்களா? வேலைக்கு போனா யாராவது வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ராத்திரி ஃபுல்லா அங்க வந்து பாடிட்டு அங்க போய் வெளியால போய் ரேஷன் கடையில நிக்க வேண்டியது. சரிதான். அதே மண்ணனையே கஷ்டப்பட்டு வாங்கினா இவனா தட்டி விட்டு போயிருவான். பாய் மனுஷன் ஒரு மண்ணனையே கூட வாங்க சீவ இல்லையானிட்டு நீ சொல்றீங்களா? நான் தான் குடும்ப தலைவன். இல்லை எங்களுக்கு குடும்ப தலைவனாக இருந்து ஏதாவது மதிப்பு இருக்கா? உங்களுக்கு தான் 1000 ரூபா கிடைக்கும் மாதம் தரோம். எங்களுக்கு குவார்டர் கடையில் எல்லாம் ஒரு பாட்டிலு 20 ரூபா கூடனே தான் மிச்சம். உங்களுக்கு ஆமாம் ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா 30 ரூபா கொடு. உங்களுக்கு பஸ்ஸுக்கு ஃப்ரீ மாதம் 1000 ரூபா சும்மாயா இருக்கு. சரி ஆமாம் பாரு எங்களுக்கு அப்படியே ஒரு பாத்திரம் இது சரி குவார்டர் தான் 10 ரூபா கூட்டி இப்போ பாட்டிலுக்கும் 10 ரூபா வா கொண்டு. ஆமாம் இப்படி ஆமா பெண்களுக்கெல்லாம் தண்டனை உண்டப்பா. குடிச்சிட்டு வண்டி ஓடினா அதுக்கு தனியா பையன் போடாங்க. ஓஹோ கடவுளே. ஆமா எல்லாம் நாங்க எல்லாம் பேசாம நாடு கடத்திடலான்னு பாக்க. எங்களை ஆம்பளை எல்லாம் முள்ளங்க இருக்கப்படாது. எங்க இலங்கை பேர்லாம் பேசாம நல்லதான். அவளுக்கு நல்லதான் எல்லாருக்கும் நல்லது தானே. உனக்கு நல்லது. அப்ப எங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பாவம் இல்லையா? உனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க தானே நாடு கடத்தி காணாம போகணும்னு நினைக்கிறீங்க. பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கூட்டிட்டுலாம் போகணும்னு அப்படிலாம் சொல்லலாம். ஆம்பளைங்களை மட்டும் தான் நாடு கடத்துறேன்னு சொன்னீங்க சுவாமி. சரி அதாவது இவர்கள் எல்லாம் பெண்கள். இவர்கள் எப்படிப்பட்ட தவறு செய்தவர்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட தவறு? பக்தா கொண்டவனை அறியாமல் அண்டை மண்ணை போறவளை அண்டை மனை போனவரை அண்டை மண்ணை போறவளை அண்டை மனை போறவளை கொள்ளை கொள்ளியதில்லை தள்ளுவா அவளை கொண்டு கொள்ளை கொள்ளியதில்லை தள்ளுவா. அப்படி சொல் கேளாமல் கழுதை போல கத்துறவளை கழுதை போல கத்துறவளை கழுதை போல கத்துறவளை கழுதை போல கத்துறவளை நொண்டமாக வெட்டி போடுவா கிணறை கிரையாக ஓட்டுவா. கணவன் சொல் கேளாமல் கண்ணதுரமாய் கத்துறவளை கழுதை போல கத்துறவளை கிணறை கிரையாக ஓட்டுவா கிணறை கிரையாக ஓட்டுவா. என்ன பெண்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா? எப்படிப்பட்ட தண்டனை? கொண்ட கணவனை விட்டு விட்டு மறு கணவனோடு வாழ்கிற பெண்களை புழு குழியிலே கொண்டு தள்ளுகின்றார்கள். சிலவரம் வந்தனைக்கு அம்மிகளை தலையில போட்டு ஜோலி முடிச்சிரும். ஆமா ஆமோ புழு குழி. ஒரு புழுவே பார்க்க முடியாது, பார்த்தா சோறு இறங்காது. ஒரு புழு பார்த்தாலே ஓடிடுவா. இதுல புழு குழியில கொண்டு தள்ளுறாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய தண்டனை பாத்தீங்களா? ஆமாம்மா நரக முடியாது. அது மட்டுமா தன்னுடைய மன்னவன் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுவான். சரி சண்டையை இழுத்துக்கிட்டே இருப்பா. சண்டையை இழுக்கணும், குடும்பத்தை பிரிக்கணும், தனியா போகணும். சிலவெல்லாம் வாயை திறந்துட்டேன்னா மூட மாட்டானே. லகலகலகலகலகனி திறந்து வச்சுட்டு எங்கதான் வச்சிருப்பாளோ தெரியல, பொழிச்சு கிடத்திருவாளோ. ஆமா நான் எல்லாம் 1 கிலோ பஞ்சம் வாங்கி இந்த சைடு பாதி இந்த சைடு பாதி வச்சுட்டு நடந்து அந்தா
நீ உலகம் ஆடு வரைக்கும் ஆடு, அவ பொலிச்சு கிடந்துட்டே இருப்பா. டிவி சத்தத்தை கூட்டி வச்சிட வேண்டியதானே. டிவியும் சம்சாரமும் ஒண்ணுதாம்மா. எதனால? எப்படியா, இந்த டிவில நம்ம வாங்கியாச்சு, சேனலை வச்சு சவுண்ட கூட்டும், நம்ம பிடிச்ச பாட்டு. அவன் என்ன செய்யும், அது நமக்கு கேட்குமா? நம்ம பேச டிவிக்கு கேட்குமா? கேட்காது. கேட்காது இல்லையா? அது பாட்டு கத்திட்டே இருக்கும். கத்திட்டு இருக்கோம்ல. அதே மாதிரி மனைவி அதே மாதிரிதான். நம்ம பேசுறது அதுக்கு கேட்கவே செய்யாது, எரிஞ்சிட்டு கிடக்கும். ஆமா, நம்ம என்ன செய்யணும், நல்லவனா இருக்கோம்னாக்கி டக்குனு கதவை மூடிட்டு இங்கே ஓடிடணும், 2 ரூபா பூட்டிட்டு உள்ள படுத்துடணும். நல்ல அனுபவப்பட்டு வந்திருக்கிறாரு. அம்மா சின்ன பாடா, நாம எங்க வீட்டுல அடக்கமான பொண்ணுன்னு சொன்னாங்கம்மா. அடக்கமான பொண்ணா? ஆமா, கடைசியில என்ன அடக்கம் பண்ணாலும் அவங்க ஆயிப்போச்சு. அடக்கமான பொண்ணுன்னு சொன்னாங்க. சரிதான், நல்ல அடக்கமான பொண்ணுயா அப்படின்னாங்க. கட்டின பிறகுதான் தெரியும் நமக்கு அடக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. அமைதியா இருக்கக்கூடிய பிள்ளைகளை நம்பவே கூடாது. ஆமாமா, இல்ல வாய் லகலகன்னு பேச கூட நம்பிடலாம். சரிதான். ஊமை போல இருக்கு பத்தியா, ஐயா சும்மா சொன்னாரு, ஊமை போல் இருப்பதும் வாய் திறந்து விட்டால் உலகம் அழிந்திடுமே சிவனேயா. ஏன்னா ஊமை போல இருக்குது, என்னைக்கா ஒரு நாள் வாயை திறந்துட்டு கொலை இழுத்துட்டு தான் நிக்காங்க. சரிதான். ஆமா, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் செல்பாஸோ எதையா வாங்கி எடுத்து ரெடி பண்ணி வச்சிடணும். ரேஷன் கார்டா சுவாமி, சுவாமி அவஜல இருக்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு போங்க நீ. சுவாமி, என்ன 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 இவர்களை எல்லாம் பார்த்தது போதும். போதும் சுவாமி. இவர்களை எல்லாமா இந்த தண்டனையெல்லாம் என்னால பார்க்க முடியல. அடுத்தபடியாக என்னன்னு இருக்குப்பா, இது பாவம். இது பாவம். பாவம் என்று சொன்னால் புண்ணியம் செய்தவர்கள் இருப்பார்கள். இவன் பச்சை குழந்தைய காலத்தை கடிச்சு கொண்டுவான், இவனெல்லாம் விடக்கூடாது. ஆமா, பச்சை புள்ளையில கழுத்தை கழிச்சு கொண்டு போறோம். உங்க வீட்டுல தான் பச்சை புள்ளையில இருக்கிற பையன் ஒளிச்சு விடுங்க. ஆமா, ஒன்னே சொன்னப்பா. சரி சுவாமி, சரிதான். இதெல்லாம் பாவம் செய்தவர்கள். பாவம் என்று சொன்னால் புண்ணியம் என்பது உண்டு. இந்த புண்ணியம் செய்தவர்கள் இருப்பார்கள் தானே. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்கிறார்கள்? நல்லது இது செய்யறாங்களா என்ன? அதுக்கு சொர்க்கம் உண்டு. சொர்க்கம் இருக்குப்பா. புண்ணியம் செய்தவர்கள் சொன்னால் யார் தெரியுமா? யார் யார் ஐயா? கோவில் குளம் வெட்டி கட்டி குர்போஜை செய்தவரே, குர்போஜை செய்தவரே, குர்போஜை செய்தவரே, குர்போஜை செய்தவரே, தேவலோகத்திலே சேர்ப்பா, தேவலோகத்திலே சேர்ப்பா. பெற்ற தாய் தந்தையரை முன்போலி காத்தவரே, முன்போலி காத்தவரே, முன்போலி காத்தவரே, முன்போலி காத்தவரே, பெரிய வீட்டுக்காரனாக ஆக்குவார், பெரிய வீட்டுக்காரனாக ஆக்குவார், பெரிய வீட்டுக்காரனாக ஆக்குவார், பெரிய வீட்டுக்காரனாக ஆக்குவார். பக்தா, என்ன புண்ணியம் செய்தவர்கள் என்று சொன்னால் யார் தெரியுமா? கோவிலிலே பூஜை செய்பவர்கள். பூஜை பெற்ற தாய் தந்தையரை அருமையோடு பார்ப்பவர்கள். அப்ப நமக்கெல்லாம் சொர்க்கம் தாப்பா. தான தர்மம் செய்பவர்கள். தான தர்மங்கள், பூதானம், கோதானம், ஆதானம், அன்னதானம், அன்னதானம். அப்படி. சரி, இவர்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்களாக சொல்லுகின்றார்கள். இவர்களுக்கு என்ன கொடுக்கறாங்க தெரியுமா? என்ன கொடுக்காங்க? புஷ்பக விமானத்திலே ஏற்றி கற்பக காவலனாகி இந்திரனுக்கு மேலான பதவியை கொடுக்கின்றார்கள். தெய்வலோக பதவி. கடவுளே, இந்த பதவி மட்டும் கிடைச்சிட்டா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அப்படி ஆகட்டும். என்ன தத்து அப்படி என்று சொல்லி அம்பாரு தட்டெடுத்து தெருவுல போனி. சுவாமி, என்ன இங்க இருப்பவர்கள் எல்லாம் பார்த்தது போதுமையா? சரி, நான் தேடி வந்தது இறைவன் சிவபெருமான். சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாய மலைக்கு எப்பொழுது நீங்கள் அழைத்து செல்வீர்கள்? அடுத்து நாம் செல்ல வேண்டியது கைலாய மலை தான். அப்படியா? சரிதான். அப்படி என்று வழிகள் பல நடந்து கைலாச மலையிலே வருகின்றார்களாம். சரி, கண்டனன் கைலாசத்தை கருதி வல்லரைக்கின்றானோ பண்டைய தவசியான பக்தர்கள் பல பேர் கூடி முண்டகதயனுமாலும் முதன்முறை தேடி காணா சண்டனை உதைத்தோன் பாதம் சரணம் என்று தொழுது நின்றாரே. நல்ல சிவ கைலாசம் தன்னை கண்டானே, நல்ல சிவம் கைலாசம் தன்னை காலத்தில் அறுவகை ஓசைக்க மீதில் உண்டாக்கப்பட்ட
உண்டாக்கப்பட்டதொரு புதுமைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளோரை ஒரு இளமையா உலகத்தில் உள்ளோரை ஒரு இளமையா சரி இருவரும் கைலாச மலையில் வருகின்றார்களாம். சரி பக்தா என்ன இதோ பார்த்தாயா கைலாச மலை என்பது இதுதான். சரி எவ்வளவு ஜோதி பிரகாசமாக தெரிகிறது பார்த்தாயா சுவாமி. என்ன இங்கு இருக்கப்பட்டவர்கள் எல்லாம் யார்? இங்கே இருப்பவர்கள் எல்லாம் கைலாச வாசிகள். சரி யாராலும் சீக்கிரத்தில் கைலாச மலை வர முடியாது. உனக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது சுவாமி. சும்மா கைலாசம் வர முடியாது. சரி இங்கு இருப்பவர்கள் எல்லாம் பார்த்து விட்டு போகலாம். ஆகட்டும். இங்கே இருப்பவர்கள் எல்லாம் கைலாசவாசிகள். சரி அதாவது அங்கே இருப்பவர்கள் வானவர்கள். சரி இங்கே இருப்பவர்கள் தானவர்கள். இதோ இருக்கின்றார் இவர் பிள்ளையார். இவர் பிள்ளையார். அது ரெண்டு சம்சாரத்தோட இருக்காங்க இல்லையா? அவர் யாரு? ரெண்டு சம்சாரமா? ஆமா. அவர் யார் தெரியுமா? யாரு? கொண்டுதோராடி வரும் குமரவடி வேலு அவன் தங்கவடி வேலு. கொண்டுதோராடி வரும் குமரவடி வேலு அவன் தங்கவடி வேலு. கடவுள் என்று கும்பிடுவாரப்பனை கொல்ல கடவுள் என்று கும்பிடுவாரப்பனை கடவுள் என்று கும்பிடுவாரப்பனை கடவுள் என்று கும்பிடுவாரப்பனை. சூரனைய சிறமறைக்க தோன்றி வந்த முருகன் உலகில் பக்தருக்காய் தோன்றி வந்த வீரர் உலகில் பக்தருக்காய் தோன்றி வந்த வீரர். இரண்டு மனைவிமாரோடு இருப்பது யார் தெரியுமா? யாரு? முருகபெருமான். முருகபெருமானா? கந்தன் 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 கடம்பன். அப்ப இவர் யாரு? இவங்க ரெண்டு பேர் பேர் என்ன? இவங்க வள்ளியும் தேவயானையும். வள்ளியூரும் தோவாளையும். வள்ளியூர் தோவாளை இல்ல, இந்த வள்ளி தேவானையும். வள்ளி தேவயானி. ஆஹா சுவாமி. என்ன அதோ ஒருவர் 4 தலையோடு சிரித்துக் கொண்டிருக்கின்றார் அல்லவா? அவர் யாரு? நான்முகன். அவர்தான் பிரம்மதேவனா? பிரம்மதேவன் நான்முகன் என்று அழைப்பார்கள். படைக்கும் தொழிலை மேற்கொண்டவர் அவர்தானா? படைக்கிறதே அவர்தானே. இவர் களத்துல ஒரு ஆள் வீணை போட்டு நிற்கிறார். அவர் யாரு? இவரு நாரதர். நாரதரா? ஆமா. நாராயணம் நாராயணம் அப்படியே சொல்லிட்டு இருப்பாரு. வருக வருக. ஆமா என்ன சரி என்ன மத்தளத்தை வச்சு நிக்கிறல மாட்டு தெரியுடி அது நீர் தானோ? இவ நந்தி பெருமானா? ஆமா. இந்த மத்தளை எப்படி உம்ம கழுத்துக்கு வந்து கைலாயமலைக்கு வந்தாச்சுன்னா மத்தளம் தானே? ஆமா கைலாச மலையில இந்த மாதிரி வேதியர் வேஷத்தோட வந்தா இது யாரு புதுசா வரதுன்னு கேட்பாங்க. ஓஹோ. அதனாலதான் என்னுடைய கோலத்தை நான் மாற்றி விட்டேன். உங்க ஆயுதத்தை நீங்க எடுத்து வச்சிட்டீங்க. மத்தளம் இவ்வளவு பெருசா வச்சிருக்கீங்களா? ஆமா. சரி என்ன சுவாமி, எனக்கு இவர்களெல்லாம் முக்கியம் இல்ல. நான் தேடி வந்த சிவபெருமான் இங்க இருக்கின்றார். நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்குப்பா. என்ன இருக்கா? இது ஒரு அம்மா இருக்காங்க தலையை விரிச்சு போட்டுட்டு. இந்த அம்மா யாரு? பாஞ்சாலியா? இது பத்திரகாளி அம்மா. பத்திரகாளியா? தாரகனுடைய தலையை எடுத்து வந்திருக்காங்க. ஐயோ பத்திரகாளி அம்மா பயமா இல்லையா இருக்கு? வர வாங்குவதற்கு. ஆமா. எதா இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை உங்களுக்கு. அதோ சிகப்பு தாமரை மீது அமர்ந்திருப்பது லட்சுமி. லட்சுமி. வெள்ளை தாமரை மீது அமர்ந்திருப்பது சரஸ்வதி. சரஸ்வதி. அதோ பின்னாடி இருக்குது வாலி. இல்லங்க மைனி. வாலியா முக்கோலியா? அது வாலி. எங்க வாலி? வாலி. என்ன இருக்கு? வாலி என்ன இருக்கு? வாலியா? ஆமா. நான் வாலின்னு நினைச்சிட்டேன். இல்ல இல்ல வாலின்னு ஒருத்தர் உண்டு கைலாச. உண்டு 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 உண்டுமா. ஆஹா. சுவாமி என்ன இவர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் வரம் எப்படி வாங்குவது? என்னுடைய பகைவர்களை நான் எப்படி அழிப்பது சுவாமி? சரி உடனே சிவபெருமானனை அழைத்து செல்லுங்கள். அடுத்தபடியா நம்ம அங்க தான் போறோம். இல்லன்னு சொன்னா உங்களை விட்டு நான் மட்டும் தனியா போயிடுவேன். எப்ப தனியா போய் தப்பி விடுவா? இங்க பேஜனா திரும்ப வர முடியாது. அப்படியே அதனால நான் சென்று அழைத்து செல்லிங்க வா. எந்த பக்கம் இருக்கிறார் சிவபெருமான்? நேரா போணும் பாத்துங்க. நாங்க ஒரு 7 மணிக்கதவு தெரியும் பாத்தியா? 7 மணிக்கதவு. ஆமா ஆமா தெரியுது. அதுக்கு அந்த பக்கத்துல ஒரு ஜோதி வடிவத்துல அங்க இருப்பார் சாமி. அப்படியே வா கூட்டி போறேன். அப்படி என்று. ஆமா. இருவேரும் சிவபெருமானை நோக்கி வருகின்றார்களாம். சரி வரும் பொழுது சிவபெருமானிடத்திலே சொல்லுகின்றார் நந்தியம் பெருமாள். எப்படி சுவாமி? என்னப்பா நீங்கள் அழைத்து வர சொன்னீர்களே வல்லரைக்கன். ஆமா வல்லரைக்கன் என்பவன் இவன் தான் சுவாமி. பத்திரமாக அழைத்து வந்து விட்டேன். வந்து விட்டாயா? நான் சென்று அமரட்டுமா? நீ சென்று உன் இடத்திலே அமர், நான் பார்த்து கொள்கிறேன். சரிதான் அப்படி என்று சொல்லிவிட்டு போகுகிறார் இந்த நந்தியம் பெருமாள். ஆமாம். அந்த வல்லரகாமணியம் என்ன வந்து நிக்கான். எப்பா வா இறைவா, அருகே வா இறைவா, வா சுவாமி. என்ன
உங்களை நினைத்து இவ்வளவு பெரிய தவம் செய்தேன் சுவாமி. எதற்காக என்று ஒரு வார்த்தை கேட்க மாட்டீர்களா? எதற்காகப்பா? உன்னை பார்த்த உடனே எனக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது பகவானே. இவனா நம்மளை நினைத்து இப்படி ஒரு தவத்தை செய்திருப்பான் என்று. பகவானே, தவம் செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன? பாரதன்னை ஆண்டு வந்தேன் பவிஷுகள் வெற்றி வந்தேன். பாரதன்னை ஆண்டு வந்தேன் பவிஷுகள் வெற்றி வந்தேன். தொலைந்து ஓடி வந்தேன் ஜெயம்பர நாடி வந்தேன். என்னப்பா சுவாமி, பாதாள உலகத்தை சீரும் சிறப்புமாக ஆண்டு வரும் பொழுது 55 தேசத்து ராஜாக்கள் என் மீது பொறாமை கொண்டார்கள் சுவாமி. என்னை இந்த நாட்டை விட்டு துரத்தி விட்டார்கள் பகவானே. எங்கே போவது, யாரை காண்பது என்று தெரியாத உங்களை நினைத்து இப்படி ஒரு அரியதவும் செய்தேன் இறைவா. சரி சுவாமி, அதனாலே எனக்கு என்ன வேணும்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க? என்னப்பா வேணும் சுவாமி? என்ன கேட்டாலும் கொடுப்பீர்கள் தானே? நீ என்ன வேண்டுமானாலும் கேள், தருகின்றேன். எனக்கு கொடுத்துதான் ஆகணும். தருகின்றேனப்பா. 12 வருஷம் தவம் செஞ்சிருக்கேன் சுவாமி. வரங்கள் வேண்டும் சுவாமி. நீ எந்த வரம் கேட்டாலும் நான் தருகின்றேன். அப்படியா? கேள் பகவானே, எனக்கு என்ன வரம் வேணும் தெரியுமா? என்ன வரும்? எல்லிலேயோ சிறிய வரம், எல்லிலேயோ சிறிய வரம், எல்லிலேயோ சிறிய வரம். ஈஸ்வரரே தாருமையா, ஈஸ்வரரே தாருமையா. எல்லிலேயோ சிறிய வரம், எல்லிலேயோ சிறிய வரம், எல்லிலேயோ சிறிய வரம். ஈஸ்வரனே தாருமையா, தாருமையா, தாருமையா. அடுகிலேயோ சிறிய வரம், கரை கண்டரே தாருமையா. மண்ணிலேயோ சிறிய வரம், மண்ணிலேயோ சிறிய வரம், மண்ணிலேயோ சிறிய வரம். மகாதேவரை தாருமையா, மகாதேவரை தாருமையா. என்ன சுவாமி? என்ன? எள்ளிலேயும் சிறியவரமாக இருந்தாலும் எடை கூடியவரமாக இருக்க வேண்டும் சுவாமி. சரி. கடிகிலேயும் சிறியவரமாக இருந்தாலும் சரிதான். காட்டம் கூடியவரமாக இருக்க வேண்டும். மண்ணிலேயும் சிறிய வரமாக இருந்தாலும் சரிதான். மகத்துவம் கூடிய வரமாகவே இருக்க வேண்டும் சுவாமி. எப்பா என்ன வந்த உடனே எள் கடுகு மண்ணெண்ணெய் எல்லாம் சொல்லுகின்றாய். ஆமா, நீ சொல்வது ஒன்று விளங்கவில்லையே சுவாமி. என்ன? அதாவது வரங்கள் வேண்டும் என்று சொல்லுகின்றேன். எப்படிப்பட்ட வரம் கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். அதான் உனக்கு சுருக்கமா என்ன வரம் வேணும்? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல பகவானே. என்னுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து சரி யாருடைய கழுத்திலே கொண்டு வைத்தாலும் அந்த தலையானது தெரித்து போவதற்கு வரம் தாருங்கள். எப்பா? தூண்டு விரலுக்கு தலை எறும்படியான வரம். பல்லர் இருக்கா? என்ன? தேவர்கள் முனிவர்கள் யாவரும் செய்யக்கூட முடியாத அரிய பெரிய தவத்தை எல்லாம் செய்துவிட்டு சரி இப்படி சிறிய வரத்தை கேட்கின்றாய். ஆமா, நான் உனக்கு என்ன வரம் தரலாம் நினைத்து தெரியுமா? என்ன வரம்? என்னுடைய மைத்துனன் மாய கோபால கண்ணன் சரி அவர் களத்திலேயே ஒரு துளசி மணி மாலை அணிந்திருப்பார். சரி, இந்த மாலையை உனக்கு தரலாம் என்று நினைத்தேன். அப்படியா? இந்த மாலையை நீங்க அங்க போய் இங்க வாங்கிட்டு வருவீங்களா சுவாமி?
அது நினைத்தாலே வந்துவிடும். நினைச்சா வந்துருமா? அப்படிப்பட்ட மாலை எனக்கு வேண்டவே வேண்டாம். வேண்டாமா? ஆமா. இல்லையானால் உன்னை எனது வலது பக்கத்திலே அமர வைத்து அழகு பார்க்கலாம். நீங்கள் சொன்னபடி மாலையை கழுத்துல போட்டுட்டேன்னு வைங்களேன், இந்த மாலையை கொண்டு என்னுடைய பகைவர்களை அழிக்க முடியுமா? முடியாது, முடியாது. இல்ல இந்த முத்து மாலையை கொண்டு முத்துட்டு தான் போக முடியுமா? நல்ல வாசமா இருக்கும். அதான் இல்ல முத்து மாலை கொண்டு முத்துட்டு போக முடியுமான்னு கேக்குறேன். முடியாது, முடியாது, முடியாது. முடியாது இல்லையா? முடியாது. அப்ப எதுக்குமே ஆகாத மாலை எனக்கு எதுக்கு? சரியப்பா, வேண்டாம். வேண்டாமா? இல்லையானாலும் உன்னை எனது வலது பக்கத்திலே அமர வைத்து அழகு பார்க்கலாம் என்று நினைத்தேன். உங்க வலது பக்கமா? ஏற்கனவே ஒருத்தர் உத்து உத்து பாக்குறாரே. ஏற்கனவே யார் இருக்கா? கண்ணப்பர் இருக்காரு. ஆமா ஆமா, அதுக்கு அந்த பக்கம் தான் இருக்கணும். வேண்டாம் சுவாமி, வேண்டாம். இங்க இருந்தால் என்னுடைய பகைவர்களை அழிக்க முடியாது. எப்பா கேட்ட வர மட்டும் எனக்கு தாருங்கள். நீ கேட்ட வரம் தான் உனக்கு வேண்டுமா? ஆமா சுவாமி. கெடுவான் கேடு நினைப்பான், முடிவில் அவனையே கெட்டு போவான். ஆஹா, கேட்பதை கொடுப்பது நம்முடைய வேலை. சரி, நமக்கு என்ன? எப்பா சுவாமி, இப்போதே நீ கேட்ட வரத்தை யாம் தருகின்றோம். அப்படியா? அப்படி என்று சரி, வல்லரைக்கிணைக்கு பகவான் வரம் கொடுக்கக்கூடிய சமயம் சரி 12 மணி. கைலாச மலையிலே மேல தாளங்கள் தன்னத்தானாக முழங்கிக் கொண்டிருக்கிறது. தளமதில் உணர்வுடல் பொடிபட தந்தே நீ கேட்ட வர்றம் போய் என உரைத்தாரா. தளமதில் உணர்வுடல் பொடிபட என்ற வார்த்தை இந்த மேலதாளத்துடன் கலந்து விட்டது. சரி, தந்தே நீ கேட்ட வரம் ஆமா என்ற ஒரு வார்த்தை வல்லரக்கன் காதுல கேக்கு. அப்படி ஏன்னா தளமதில் உணர்வுடல் பொடிபட என்ற வார்த்தை அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன? நீ வாங்கிய வரத்தினாலே நீயே அழிய கடவுது. சரி, இதான் அதுக்குள்ள பொருள். ஆனா வல்லரக்கனுக்கு அர்த்தம் தெரியாது இல்லையா? தெரியாது. நீ வாங்கக்கூடிய வரத்தினாலே நீயே அழிய கடவுது. ஆமா, இதான் பொருள். ஆனா இவனுக்கு அது கேட்கல. இதை கேட்டா சும்மா விடுவானா? விட மாட்டான் இல்லையா? கை இல்லாதவன் இருந்தாலும் இரவல் கையை வாங்கி அடிப்பான். சரிதான். அதனால நீ தந்தே நீ கேட்ட வரம் அந்த ஒரு வார்த்தை காதுல கேக்குது. ஆடினான் பாடினான் ஆனந்த கூத்தாடினான். அந்த இடத்துல ஒரு ஆட்டம் வருது. எப்படி? அண்டப்பம் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜா நீ அனுப்பி. ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் வரும் பொழுது சரி ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பான். ஆமா, என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாது. டக்குன்னு இப்ப சும்மா இருக்கும். நம்ம ராத்திரி ஒரு கோடி ரூபா நமக்கு அடிச்சிட்டு லாட்டில விழுந்துட்டு ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிட்டு நாளை காலத்துல நம்ம எதிர்பார்க்காம வீட்டுக்கு கதவை திறந்து இதே மாதிரி ஆபீசர்லாம் வந்து ஐயா உங்களுக்கு 1 கோடி ரூபா அடிச்சிருக்குன்னு வீட்டுக்குள்ள வச்சுட்டு போயாச்சு. நம்ம முன்ன 1 கோடி ரூபா இருக்கு. சரி, அத பாத்துட்டு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். கடவுளே, இந்தியாவே நம்ம விலைக்கு வாங்கிடலாம். நீதான் சொன்னீங்க அப்படி கிடைச்சா ஒரு உயிர் எடுத்துருவாருன்னு. யாரு? ஹேமதர்மே. அம்மா எடுத்துருவாருமா. அது அழிவ ஆரம்பம் தான் பிறகு. ஆமா, அது பார்த்தாச்சுனாலே சின்னதா அட்டாக்ல செத்துருவான். சரிதான். என்னது 1 கோடியா? சந்தோஷத்துல நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. ஆமா, அதே மாதிரி நமக்கு கோவம் வந்தாலும் ஒருத்தரோட சண்டைக்கு போறோம்னு வைங்களே, என்ன செய்யறோம் நமக்கு தெரியாது. இல்ல கோவம் வந்துனா பொதுவா வீட்டுல மனைவி எல்லாம் செய்வாங்க. கணவன் வேலைக்கு போயிட்டு நல்ல பசியோடி வருவான் மத்தியானம். அப்பந்தான் சரி கொஞ்சம் சாப்பிட்டு வேலைக்கு போல நினைச்சாச்சுனாக்கி போய் மீனும் இல்ல ஒண்ணு இல்ல போய் வாங்கிட்டு வரவே வாங்கி போறதா சுவாருன்னு சொன்னா எப்படி இருக்கும் மனுஷனுக்கு? சரிதான். அதுக்குதான் வேற என்ன செய்ய இருந்த நாள்லாம் போதன்னு சொல்லி அம்மிகள் எடுத்து தலையில போட்டு கொண்டுருவான். ஆமாமா, மனுஷன் பசியோடு இருக்கும் போது என்ன செய்யணும் அவனுக்கு தெரியாது இல்லையா? ஆமா, அடுத்த நாள் பேப்பர்ல வரும் அம்மிகள் தூக்கி போட்டு கணவன் மனைவி கொலை. இனியெல்லாம் அவரவருக்கு தேவையான சாப்பாடு அவரவர் தான் வச்சு சாப்பிட்டு போட்டு சாப்பிடும். எங்களுக்கு ஒரு ஹோட்டல் சின்ன வீடு இருக்கு இல்லையா, கவலையே பட மாட்டோம். ஹோட்டல் நீ நினைக்க மாதிரி தப்பா நினைக்கிற மாதிரி ஹோட்டலுக்கு பேரு சின்ன வீடு. சரிதான். ஆமா, அன்னைக்கு எங்க வீட்டுல எப்படி சொல்லிதான் மானங்கட்ட அட்டி வழக்கமா இருக்கு. இல்ல எங்க போய் சாப்பிட்டா சின்ன வீட்டுல போய் அந்த சின்ன வீடா என்னடா சொன்ன சின்ன வீடு எங்கடா இருக்குது? ஹோட்டலுக்கு பேரு சின்ன வீடு, அவசரப்பட்டுறாத. அப்படியா? அதுக்கப்புறம் அந்த லொகேஷன் எல்லாம் காட்டி போட்டெல்லாம் காட்டின பிறகு தான் ஆள் விட்டுருக்கு. அப்படியா? இல்லாட்டி ஜெம்மா கொலகாரிம்மா. ஆமா, கோவை சேர்லாளுக்கு அக்காலம் இவ்வளவு ஒண்ணுதான். இல்ல பொண்ணு பாக்கும்போது போய் பார்த்தேன்னா கல்யாணம் பண்ணிருப்பீங்க. அடக்கமான பொண்ணு நாங்க அத முதல்ல சொல்லிட்டோம் இல்லையா? சரிதான். அடி வாங்க. ஆனால் சரி, இப்படி வல்லரைக்கனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, இந்த சந்தோஷத்தோட சரி வரம் கொடுத்தாரே சிவபெருமான், அவரிடத்திலேயாவது ஒரு வார்த்தை சொன்னானா? என்ன? நல்லவன் காரியம் சிரிச்சிட்டு இருக்கும் போதே பெரியதான் சொல்லாம கொள்ளாம போறது. சொல்லாம கொள்ளாம போயிடணும். அது சரி, அவர்கிட்ட சொல்லண்டாம். இந்த அங்க இருந்து கஷ்டப்பட்டு விடிய கூட்டு இருந்தாருல நந்தியம் பெருமாள். எப்படி? நந்தியம் பெருமாள் கூட்டு இருந்தாருல ஐயா, அவர்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொன்னானா? ஏன் சொல்லணும்? ஐயா நந்தியம் பெருமாளே என்ன பேட்டு வரேன்னு சொன்னானா? அதான் சொல்லல. இத கிடைச்சிட்டு சொல்லி ஐயா நீங்க நல்லா வீசுங்க, இவ்வளவு நேரம் வீசிட்டு தானே இருந்தியா, இப்போ வீசுங்க. ஆடுவரை ஆட்டம் வேற என்னச்சு கைத்தான் பே வந்ததுல இருந்தே வீசுறாங்கனே பாவம், கைதான் வலிக்குமோ தெரியல. ஆமா சரிதான். என்ன மாதிரி ஒரு 20 பேர் இருக்க மாட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேன் வாங்கி வச்சிர வேண்டியதானே? எல்லாரும் சேர்ந்து மாறி மாறி வீசிட வேண்டியதா. அத வச்சு மண்ணெல்லாம் பறந்து உங்க மேல வந்துரும்.
தாராளமா எடுத்துக்கோங்க. ஐயா உங்களுக்கு இல்லாத பேனா எல்லாரும் 5 நிமிஷம் காத்து வாங்கிட்டு போங்க. ஆமா மாங்கால தான் சரிதான் 10 ரூபாயில தந்துடுறோமா இல்ல கொஞ்சம் பச்சை ப்ராப்ளமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சரி ஓடோடி வருகின்றான் வளரிக்கிறானவன். சரி இவனுடைய வரவைக்கண்டு ஆமையா அழகாக ஓடி வந்தான். பாத்தீங்களா மனசுல நினைக்கிறான். என்னமா நினைக்கின்றான்? நாரதருடைய சூழ்ச்சியின் காரணத்தினாலே சரி ஏன்னா நாரதர் இவங்கிட்ட வேண்டாத வெள்ளம் மூட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. கோல் மூட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த நேரத்துல நினைக்கிறான் நாரதர் சொல்லுவதும் சரிதானே. இந்த நாரதருக்கு ஒரு வேலை உண்டு. என்ன? ஒரு நாளைக்கு 1000 கோலாவது மூட்டணும், இல்லாட்டி 1ஆவது மூட்டிடணும். சரி சரி. அப்படி இல்லன்னா வயிறு வெடிச்சிரும். அது சரிதான். ஆமா. இருந்தாலும் நாரதர் சொல்றது நன்மை இருக்கு இல்லையா? நிச்சயமா இருக்கு. அவர் வாயால தானே வரம் தந்தேன்னு சொன்னாரு. நம்ம காதால கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். சரி பூலோகத்துக்கு போய் கையை நீட்டி 55 தேசத்து ராஜாக்கள் தலை தெரித்தால் தப்பித்து விடலாம். ஒரு வேளை தலை தெரிக்காவிட்டால் அவன் களத்திட்டு முறுக்குவான். நம்ம உயிரோடு வைப்பார்களா? வாணியை முடிச்சுடுவோம். அப்படியானால் நாம வரத்தை சோதிக்க வேண்டும். நிச்சயமாக சோதித்து பார்க்க வேண்டும். யார் பேரில் சோதிக்கலாம்? வர யார் தந்தார்களோ அவங்க போய் தான் சோதிக்க முடியும். இருக்கவங்க மேல சோதிக்கலாமா? ஏமா கத்திய தீட்டாத புத்திய தீட்டுன்னு சொல்லுவாங்க. சரி. ஆமா தீட்டின மரத்துல தான் கூர்ம பார்க்கணும். அதனால யார் உனக்கு வரம் கொடுத்தார்களோ அங்கே சென்று சோதித்து பார். சரிதான். அப்படி என்று சொல்லி சரி சிவபெருமான் பேரிலே வரத்தை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி ஓடோடி வருகின்றானா. இவனுடைய வரவை கண்டு சரி யார் யாரெல்லாம் எப்படி ஓடினார் பாருங்கள். எப்படி அம்மா? வானவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார். வானவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார். என்னும் ஆதித்த சந்திரனும் ஓடினார். ரிஷி மூர்த்திகளும் ஓடினார். தீரண்டனோடு தந்தி முகனோடினார். தானவர்கள் ஓடினார், தவமுனிமார் ஓடினார். தானவர்கள் ஓடினார், தவமுனிவர்கள் ஓடினார். கடவரை விழுந்தவம் பயந்தோடினார். அண்ண நல்ல வாகனத்தில் பிரம்மதேவன் ஓடினார். அண்ண நல்ல வாகனத்தில் பிரம்மதேவன் ஓடினார். ஷாலி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார். வானவர் ஓட, தானவர் ஓட, இந்திர ஓட, கந்தம் ஓட, கணபதி ஓட ஓட ஓட. ஆமா. முனிவர் ஓட, தேவர்கள் ஓட, அப்படி தம்பி ஓட. ஆமா கந்தி ஓட, கணபதி ஓட, நம்பி ஓட, எல்லாரும் ஓட. எல்லாரும் கைலாச மலை விட்டு போடுறாங்க. சிவபெருமானும் ஓடுகின்றார். சிவபெருமான் ஓடினாரா? சிவபெருமான் ஓடலனே. சிவபெருமான் ஓடவில்லை. சிவபெருமான் ஓடினா நாம எல்லாரும் இருக்க முடியுமா? நிஜம் இருக்க நிழல் ஓடுகின்றது. சரிதான். அந்த நிழலையே துரத்தி ஓடுகின்றான் வல்லரகன். ஓடுவது போல ஒரு மாயை காட்டுறாங்க. அதான் வல்லரகன் கண்களுக்கு மட்டும்தான். ஆனா இந்த கந்தன் ஓடினார், கணபதி ஓடினார், நந்தி ஓடினார், நாரதர் ஓடினார்னு சொல்றோம். சரி இவங்க எல்லாம் ஏன் ஓடினாங்க? யாருமே ஓடல. அவன் தான் இவங்களை துரத்தவே இல்லையே. ஆமா எல்லாம் பயந்து ஓடுறாங்க. கைய கொண்டு கழுத்துல வச்சுட்டா தலை போயிரும் இல்லையா? ஆமா வாங்கிய வரமோ அப்படி. பிள்ளையார் கொஞ்சம் ஓரமான ஆளு. அவரு பெரிய வில்வ மரத்துல ஒரு பேடு இருந்து பாத்துக்க. எல்லாரும் ஓடிட்டாங்க. பிள்ளையாருக்கு பாடு கொஞ்சம் திண்டாட்டம் ஓடிட மாட்டாரு. பெரிய ஆளுதான். ஆளு உடம்பும் பெரிய யானை உருவம், தலையும் பெரிய தலையில யானை தலை. அப்பதான் நினைச்சாரு இவன் கழுத்தை நீட்டினாச்சுன்னா தலை தானே வெடிக்கும். அவ தலைய பேட்டிக்குள்ள வச்சுட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வில்லோ மரத்துக்குள்ள தலையை கொண்டு உள்ள வச்சுட்டாரு. சரி குறுக்க மட்டும் வெளியே வச்சுக்கிட்டாரு. இனி அவன் வச்சு பாக்கட்டு பாப்போம், வெடிக்கோ பாப்போம். அதானே. ஆமா அவர் நம்மள மாதிரி கொஞ்சம் விவரமான ஆளு. ஆனால் வல்லரக்கன் இவங்க யாரையுமே பார்க்கவும் இல்ல, துரத்தவும் இல்ல. ஆமா ஆனா மனசுல நினைக்கிறான் சிவபெருமானத்தான துரத்துறோம், ஏன் இவங்க எல்லாம் ஓடுறாங்க? ஆமா என்ன காரணம் தெரியல. நிச்சயமா அறியணுமா? ஓடுறவங்க ஓடட்டும் சரி அப்படின்னு சொல்லி சிவபெருமானை மட்டுமே துரத்தி வருகின்றானா. சரி என்ன சொல்லி துரத்தி வருகிறான் பாருங்கள். எப்படி? இறைவா கள்ள வரத்தை தந்து கைலாச மலையை விட்டு, கைலாச மலையை விட்டு, கைலாச மலையை விட்டு, கைலாச மலையை விட்டு காட்டு வழி ஓடலாகுமோ பரமசிவா? காட்டு வழி ஓடலாகுமோ? கள்ள வரத்தை தந்து கைலாச மலையை விட்டு, கைலாச மலையை விட்டு காட்டு வழி ஓடலாகுமோ பரமசிவா? காட்டு வழி ஓடலாகுமோ? ஓடி ஒளி தீட்டாலும் பரமசிவமே உம்மை, பரமசிவனே உன்னை, பரமசிவனே உம்மை, பரமசிவனே உன்னை ஒருபோதும் விடவும் மாட்டேன். பரமசிவம் ஒருபோதும் விடவும் மாட்டேன். ஓடி ஒளிந்திட்டாலும் பரமசிவனே உன்னை, பரமசிவனே உம்மை ஒருபோதும் விடவும் மாட்டேன். பரம
சிவா ஒருபோதும் விடவும் மாட்டே காடுவனமானதிலே ஓடும் முயலை போலே ஓடும் முயலை போலே ஓடும் முயலை போலே ஓடும் முயலை போலே காட்டரக்கள் துரத்தியே வாரான் வல்லரக்கன் காட்டரவன் துரத்தியே வாரான் காட்டரகன் துரத்தியே வாரான் வல்லரக்கன் காட்டரகன் துரத்தியே வாரான் பகவானே என்ன கள்ளவரத்தை தந்து விட்டு கைலாசமலை விட்டு ஓடுகிறீரா? ஆமா பொய் வரத்தை தந்து விட்டு பொதிகனைக்கு ஓடுகின்றீரே. கள்ளவரத்தை கொடுத்திருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் இப்படி ஓடலாகுமா? நான் தான் உங்களை துரத்தலாகுமா? காற்றாக பறந்தால் உங்களை கண்டதொன்று செய்யாமல் விட மாட்டேன். அப்படி என்று பகவானே ஈயாக பறந்தாகாலோ புலிய உமை வீடிப்பே காற்றாக பறந்தாகாலோ நான் அழுகாட்ட உமை வீடிப்பே அடியுமில்லை முடியும் இல்லை அது என்னதானும் இல்லை குடிகேடு செய்தாய் குடிகேடு செய்தாய் நான் கொண்ட எண்ணம் பாழாச்சே குடிகேடு செய்தாய் குடிகேடு செய்தாய் கொண்டையெல்லாம் பாழாச்சே பகவானே என்ன ஈயாக பறந்தாலும் புலியாக வந்து பிடித்துக் கொள்ளுவீர் இறைவா. காற்றாக பறந்தால் உன்னை கண்டதுடன் செய்யாமல் விட மாட்டேன் சுவாமி. நீங்கள் எங்கு சென்றாலும் சரிதான், உங்கள் மேலே இந்த வரத்தை நான் சோதித்து பார்க்காமல் உங்களை நான் விடவே மாட்டேன். இது சொன்னாமலே அப்பதான் நினைக்கின்றார் சிவபெருமான். எத்தனை நாள் தான் இவனுக்கு நம்ம ஓடி ஓடி ஒழிச்சிட்டு இருப்பது. அதானே அதனாலே இந்த நம்ம எங்க ஓடுற அவனுக்கு ஓடுவது போல ஒரு காட்சி தானே கொடுக்கிறோம். இருந்தாலும் அந்த மாயைக்குள்ளே அவர் நினைக்கின்றார். அதானே இந்த இடத்திலே நாம் மாயமாக மறைய வேண்டும். சரி என்னை நினைத்தவர் நினைக்கின்றார். என்ன இந்த இடத்திலே பார்வதி ஒரு 50 புஷ்பமாக அவதரித்து சரி தேவர்கள் எல்லாம் நந்தவன தோட்டமாக உண்டு பண்ணி இந்த சிவபெருமான் சுயம்பு லிங்கமாகவே மறைந்தார். இப்படி அப்படி 50 புஷ்பத்திலே லிங்கமாக மறைந்தார் சிவபெருமான். வல்லரக்கன் நினைக்கிறான். ஆமா நினைக்க இந்த பாதையாக போன சிவபெருமான் எங்க போனார்? இந்த பாதையா தான் வருவார். இந்த பாதையாக போனவர்கள் இந்த பாதையாகத்தான் வரணும். ஏன்னா நந்தவன தோட்டத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான் உண்டு. சரிதான். நம்ம ஏன் உள்ள போனோம்? வாசல்ல இருந்து கொள்ளுவோமே. ஒருவேளை வந்தாருன்னா புடிச்சு சோழிய முடிச்சிரும். அவர் எத்தனை நேரம் தான் உள்ள போய் இருக்க முடியும்? அப்படி என்று சொல்லி அழகாகவே காத்து கொண்டிருக்கின்றானா? ஆமா இருந்தாலும் நினைக்கின்றார். 50 புஷ்பத்திலே இருந்த சிவபெருமான் நினைக்கின்றார். வல்லரக்கன் இருக்கிற இருப்ப பார்த்தா அன்னைக்கு நம்மள விட மாட்டான் போல இருக்கு. ஒருவேளை இங்க வந்து இந்த பூவை லேசா நுகர்ந்தாம்னா முடிஞ்சு போச்சு. ஆமா நம்முடைய கதி அதோ கதி. இப்ப நம்ம பூல இருக்கிறோம், பூ விட்டு வெளியே போக முடியாது. இந்த வல்லரக்கனை கொன்று நம்மை இனி காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நமது அத்தான் மாய கோபால கண்ணன் வர வேண்டும். மைத்தன மாய கோபால கண்ணன் வர வேண்டும். அப்படி என்று சரி மாயவா ராகவா கேசவா கோபாலா என்று சொல்லி என் பெருமாளையே நினைத்து கொண்டிருக்கிறாராம். அப்படி என்று சொல்லி சரி என் பெருமாளை மனதில் நினைத்தார் அல்லவா? ஆமா. திருப்பார் கடலிலே வள்ளி கொண்டிருக்கிறார் என் பெருமாள். சரி அவர் எங்கே பிறந்து அவதாரமாக வளர்ந்து வருகிறார்? நினைக்கின்றாராம். அவர் எங்கே பிறந்து எப்படி வளர்ந்து வருகிறார் பாருங்கள். எப்படி சீர்புகை மாயோன் மைக்க கம்சனை வதைத்த காதல் அப்படி பார்புகை வேதனன் நூல் பரராஜன் முனிவன் செய்த பேர் புகழ் தமிழில் இசையவே பாட நானோ கார்புகள் மத கம்பீரான் கணபதி காப்புதாமே மிக நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு ஓடை மழை ஒளியும் நாடு குளிர்ந்து தண்ட வீசும் நாடு மாதம் ஒன்று மழை பொழியும் வருடம் ஒன்று பூவிளையும் மாதம் ஒன்று மழை பொழியும் வருடம் ஒன்று காடு கட்டி போரடித்த
நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடைமலை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாட்சி மலரும் நாடு அப்படி மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்து அழகாக இருக்கக்கூடிய நாடு மதுராபுரி பட்டணம். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று சரி ஆணை கட்டி போரடித்த அழகு திருநாடதுவா மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வருகிறார் உக்கிரசேன மன்னனானவள். ஸ்ரீ உக்கிரசேன மன்னனுக்கு ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய மனைவி. அப்படி உக்கிரசேன சீனதேவி ஸ்ரீதேவி 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 இல்ல ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி என்ன ஒரு பொருத்தம் பாத்தியா அண்ணே அது பேரே ஸ்ரீதேவி தான். ஆனா இப்பதான் அது மருகி ஸ்ரீதேவி ஸ்ரீதேவின்னு வருது. ஸ்ரீதேவி ஆஹா இப்படி சரி பெண்கொடியாள் வாழ்ந்து வரக்கூடிய நாளைகளே அந்த பெண்கொடியானவள் 10 மாதங்கள் திகிந்தவர் அழகான ஆண் குழந்தை பெற்றெடுக்கின்றாளாம். குழந்தை பிறந்த மன்னனுக்கு மனசு ஒரே சங்கடமா இருக்கு. சரி என்னன்னு தெரியலையே. ஏன்னா குழந்தை பிறந்தா சங்கடமா தான் இருக்கும். சிலவங்களுக்கு மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி குழந்தை பிறந்துட்டேன்னு. ஆமா ஆனா பிறந்திருக்குன்னு. ஆனால் சில பேருக்கு மன வருத்தமா இருக்கும். அது ஏன்னு அவங்களுக்கே தெரியாது. அது ஒரு குழப்பம் மாதிரி ஜோதிடரை அணுக வேண்டும். ஆமா ஏன்னா அரண்மனையில எல்லாம் ஒரு குழந்தை பிறந்தா அப்படிதான் இந்த குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி எதிர்காலத்தை கணிப்பாங்க சொல்றாங்க இல்லையா. ஆமா உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா ஜோதிடரை அணுகுங்கள். சரி நம்பி வாங்க சந்தோஷமா போங்க. அதே மாதிரி மன்னனுக்கு ஒரு கலக்கம் நம்பிக்கை அதுல இல்ல வாங்கப்பா ஒரு ஜோதிடரை வைத்தார்களாம். சரி ஜோதிடரை வெகு காலங்களுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. பிறந்தது இந்த குழந்தை பிறந்த பலாபலன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும். அப்படியா ஏன்னா மனசுல ஒரே சங்கடமா இருக்கு. பிள்ளையாருக்கு படுக்க வைங்க. இந்த பிள்ளையார படுக்க வைங்கப்பா. இந்த பிள்ளையாருக்கு உள்ள சாணத்துல கொண்டாங்க. அதெல்லாம் நீங்க வரக்கு முன்னாடியே வச்சிட்டீங்க இல்லையா அப்படின்னு சொன்னா இப்ப நான் கணிச்சு சொல்றேன். கழிச்சு சொல்லுவீங்களா? இந்த கணிச்சு சொல்றேன். அப்படி என்று ஜோதிடதானவன் என்ன சொல்லிரான்னு பாருங்க. என்னையா சொல்லுகின்றார்? குழந்தை இந்த நாட்டிலே இருக்கும் என்று சொன்னார். இந்த நாட்டுக்கும் எல்லா ஜனத்திற்கும் எல்லா ஜனத்திற்கும் எப்போதும் துயர் தப்பாமல் செய்வான். இந்த நாட்டிற்கும் எல்லா ஜனத்திற்கும் எப்போதும் துயர் தப்பாமல் செய்வான். சொந்தமாகவே மாறி பொழியாது மாறி பொழியாது பொழியாது மாறி பொழியாது இன்பமே இல்லை இன்பம் வராதுகா. இந்த பாலகன் இருந்தாலும் ஆகாதே இந்த கேவதை செய்வதே நன்றா. இந்த பாலகை இருந்தாலும் ஆகாது ஆகவே ஆகாது இந்த கேவலை செய்வதே நன்றுதான். மன்னா குழந்தையினுடைய ராசிபலனை பார்க்கும் பொழுது ஐயா நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எப்போதும் துயர் செய்து கொண்டே இருப்பார். சொல்றீங்க இவன் இருந்தான்னு சொன்னா நாட்டுல மாறி என்பது பொழியாது. எங்களுக்கோ திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை இல்லை. இப்போதுதான் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. ஒரு மன்ன மாதிரி பேசுங்க. இந்த நேரம் இப்படியா இருக்கணும். இப்பதான் எங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. சரி என்ன செய்யலாம் சொல்லுங்க. அதாவது கொன்று விடுங்கள். ஐயா என்ன இந்த குழந்தையை எப்படி கொல்வதற்கு குழந்தை முக்கியமா நாட்டு மக்கள் முக்கியமா? எனக்கு நாட்டு மக்கள் தான் முக்கியம். அப்படியே இந்த குழந்தை எதற்கு உங்களுக்கு? ஐயோ இருந்தாலும் கொல்வதற்கு மனம் இல்லை. சரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பிள்ளையை கொல்ல மனசு வராதுதான். சரிதான். நாடு விட்டு நாடு கடத்தலாம். அப்படின்னா நாடு கடத்தினா நல்லா இருப்போம். மக்களோட தான் இருக்க கூடாது. சரி அடுத்த நாடு போய் வாழ்ந்துட்டு போகட்டுமே. அப்படின்னு சொன்னா உடனே ஒரு பேழை ஒண்ணு கொண்டு போய் கொண்டு வரேன். ஒரு கம்ச நானா கொண்டு வரணும்? இல்ல நான் அங்க நம்ம ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஐயா உங்க ஜோதிரி உங்ககிட்ட போய் ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு நீங்க டக்கு டக்குனு கோவப்படுறீங்க. ஐயா கோவப்படலையா? பேசிட்டு இருக்கும்போதே பேழையை கொண்டு வாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? எங்க நம்ம ஆள்தான். அப்படியா? ஆமா நான் சென்று வரட்டுமா? நீங்க சென்று வாருங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஆமா அண்ணா 2 தேங்காயும் பழமும் இருக்கு கொண்டு போங்க. வேற ஏதாவது வேணுமா? செலவுக்கு பைசா வேணும் இல்லையா? நிறைய வச்சிருக்கியோ? போதும் போதும் ஐயா. ஒரு 1000 வராக இருக்கு. இப்ப நல்லது சொல்லியிருந்தேன்னா நானே பணம் கேட்டு வாங்கிட்டு போயிருப்பேன். சரி நானே ஒரு குடும்பத்தை பிரிச்சு வச்சுட்டு போறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க நாடு முக்கியமா இல்லையா புள்ள முக்கியமானு கேட்டா நாடுதான் முக்கியம்னு சொல்லுவேன். இந்த குழந்தை எனக்கு முக்கியம் இல்லையா? சரி அதனால உங்களுக்கு வேண்டிய வெகுமதியை வாங்கி செல்லுங்க. ஜோதிடரை அனுப்பிவிட்டு கம்சபேளையான் செய்து சரி மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய உக்கிரசேன மகராஜனுடைய தவப்புதல்வன் விலாசத்தை எழுதி பட்டு துணியாலை பொதிந்து அந்த குழந்தையை உள்ளே வைத்து யமுனையாற்றிலே தள்ளி விடுகின்றார்கள். அப்படியே யமுனையாற்றிலே மிதக்க விடுகின்றார்கள். அந்த பேழை எப்படி வருகிறது பாருங்கள். எப்படி எப்படி தள்ளி 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 அலை
அலையில் மிதந்ததா அலையில் மிதந்ததா தங்ககம் சபாத்திரம் தானே உள்ளமந்திரகி நகர் தண்ணீரே நகர் தண்ணீரே முத்தையானே ரசந்தீர் தேவி ஆதி ஓலி பெண்கள் பெட்டை சூழவே வந்து சூழவி வந்து சிலம்பு போலம்பிட சிலம்பு போலம்பிட அப்படி யமுனையாற்றிலே பேழை மிதந்து வரும் பொழுது பக்கத்து நாடு மந்திரகிரி பட்டணம். இந்த மந்திரகிரி பட்டணத்தை ஆணையரசரும் திருத்தேவியும் ஆண்டு வருகின்றனர். அவர்களுக்கும் வெகு நாட்களாக குழந்தை இல்லை. குழந்தை இல்லாமல் விடிய காலம் 4 மணி 4வது சாமம் பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்திலே நீராடி ஆண்டவனை தரிசித்தால் குழந்தை கிடைப்பது என்று அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆமா அவங்க அதனாலே இந்த திருத்தேவி பெண்ணானவள் அப்படி தன்னுடைய தோழிமார்களை அழைத்து கொண்டு அடி எனக்கு கல்யாணாவி கொஞ்சம் வருஷமா குழந்தை இல்லையா ஆமா அதனால அதிகாலையில என் கூட நீராட வாங்கடி. ஏமா 4 மணிக்கா? 4 மணிக்கு தான். ஐயோ என்னடி என்ன 4 மணிக்கு எழும்ப முடியுமா? அடியே என்ன எனக்காக வர மாட்டீங்களாடி? அப்படியா? உங்களுக்கு எல்லாம் கல்யாணாவி 10-15 பிள்ளைகள் இருக்கு. எனக்கு எங்கடி இருக்கு? சரிமா ஆமா உங்களுக்காக நாங்க வர்றோம். சரிடி அப்படின்னு சொல்லி சரி யமுனையாற்றிலே பெண்கள் எல்லாம் நீராடி கொண்டிருக்கும் போது சரி அலைகளிலே தாளாட்டி விதமாக அந்த பேழை விதந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆமா அதிகாலை வேளையில வருது. சரி பாக்கின்றார்கள் பேழை. அடியே என்ன ஒரு பேழை ஒண்ணு மிதந்து வருடி. ஆமாண்டி இது என்ன செய்யலாம்? பேழை பாக்குறதுக்கு பெருசா இருக்குது உள்ள ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பயமா இல்லையா இருக்கு? என்ன உள்ள வெடிகுண்டதா இருந்தா என்ன செய்ய முடியும்? சேர்ந்து போகலாம். நம்ம கூட்டத்துல நீச்சல் தெரிஞ்சவங்க யாரு? எனக்கெல்லாம் நீச்சல் தெரியாது பிள்ளை. தெரியாதா? எனக்கு உள் நீச்சல் அடிப்பேன், வெளி நீச்சல் அடிச்சிட மாட்டேன். அப்படியா? ஆமா எனக்கு தெரியாது. தெரியாதா? ஆமா ஆமா. உனக்கு நீச்சல் தெரியுமா? ஆமா தெரியும் இல்லையா? தெரியும். அப்படி எடுத்து அடிச்சிருப்பா. ஓடி போய் வேலை எடுத்துட்டு வா. இத சென்று வருகிறேன். தண்ணிக்குள்ள ஓடிடுவியா நீ? நீச்சல் அடிச்சு போய் ஏகப்பட்டு எடுத்து அடிச்சிருப்பா அப்படினு. ஆமா அழகாக ஒரு தோழியானவள் பேழை எடுத்து வருகின்றாள். திறந்து பார்க்கறாங்க, திறக்க முடியல. முடியாது இல்லையா? அக்கப்பட்ட பொருள் எல்லாம் அரசாங்கத்திற்கு சொந்தம் அல்லவா? நான் கொஞ்சம் திறந்து போகட்டா? என்னாலே முடியலடி. என்ன கஷ்டமா இருக்கு. மன்னனிடத்துல கொண்டு போய் கொடுப்போம். மன்னன் திறந்து பார்த்து ஏதாவது இருந்தா நமக்கு தருவாரு, வாங்கிக்குவோம். அவரா பார்த்து நமக்கு ஏதாவது தராம போவாரு. அவ்வளவுதான் தருவாரு. அப்படி என்று மன்னன் முன்னே கொண்டு வருகின்றார்கள். சரி மன்னனானவள் தந்திரமாக திறந்தவன் பார்த்திட தந்திரமாய் திறந்தவன் பார்த்திட கொஞ்சி அழுத சத்தம் கேட்டு கொஞ்சி அழுத சத்தம் கேட்டு ஒரு ஆண் பிள்ளை என்றவே ஒரு ஆண் பிள்ளை என்றவே பஞ்சமில்லாத ஆணை அரசனோ பஞ்சமில்லாத ஆணை அரசனோ இதனை எடுக்க பாத்தீர தன்னிலே உள்ளத்தை கண்டு வாசிக்கவே உள்ளத்தை கண்டு வாசிக்கவே தந்திரமாக திறந்து பார்க்கும் பொழுது சரி உள்ளே ஒரு குழந்தையாண்டு அழுது கொண்டிருக்கிறது. ஆமா ஐயோ குழந்தை என்று எடுத்தார்கள் அல்லவா? ஒரு விலாசத்தை பாக்குறாங்க. என்ன? மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய உக்ரசேன மகராஜனுடைய தவ புதல்வன். அப்படியே இந்த வாசத்தை பார்த்தனே உனக்கு குழந்தைய பார்த்தன சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவங்களுக்கு குழந்தை கிடையாது. அந்த குழந்தையை பார்த்து சொல்றாங்க, எப்படி இது கடவுளா கொடுத்த குழந்தை, நமக்கு கிடைச்சது. இந்த குழந்தையை நாம வைத்து வளர்த்து வரலாம் சுவாமி. என்ன நீங்க சொன்னது சரிதான். அதனால இந்த பேழையை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிடுவோம். ஏன்னா நாளைக்கு யாராவது வந்தா காட்டணும் இல்லையா? என்னைக்கா ஒரு நாள் இவன் யாருன்னு கேட்பான். அன்னைக்கு நம்ம காட்டலாம் இல்லையா? அதனால வளர்த்து வருவோம். அப்படி என்று கம்ச பேழையிலே கிடைத்த குழந்தை கம்சன் என்று திருநாம பெயரை சூட்டி வளர்த்து வரக்கூட நாளையிலே பாலகனுக்கோ 7 வயது. 7 வயது இல்ல 7 வயசுல இவனுக்கு என்ன குணம்னா தானும் படிக்க மாட்டான். சரி படிக்கிறவங்களையும் படிக்க விட மாட்டான். ஆமா அவனும் சும்மா இருக்க மாட்டான், சும்மா இருக்கணும் இருக்க விட மாட்டான். அவன் கிரமம் எங்க இருந்தாலும் மழையும் பெய்யாது ஒண்ணும் பெய்யாது. ஆமா
அப்படி இருக்கும்போது இவனை பாடசாலையில சேர்த்தார்கள். அங்க உள்ள பிள்ளைகளை அடிக்கிறது, நுள்றது, கடிச்சு கடிச்சு வைக்கிறது. சரிதான். அதனால பார்த்தாங்க. வாத்தியார் சொன்னாரு, என்ன ஆற்றில வந்து அனாதை பயிலே என்று சொல்லி ஒண்ணு கொடுத்தாரு இல்லையா? ஆற்றிலே வந்து அனாதை பயிலே வார்த்தை கேட்ட பாத்தீங்களா? ஆமா. கோபம் வருகின்றது, அழுகை வருகின்றது. அப்படியால் நாமல் ஆற்றிலே வந்தவர்களா? ஆணையரசு திருத்தேவி நம்முடைய தாய் தந்தர் இல்லையா? தாய் தகப்பன் மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், நம்ம ஆற்றிலே தான் வந்தோம் என்று. அவர்களும் சொல்லவில்லை அல்லவா? அதனாலே இனிமேல் நாமல் இங்கே இருக்க கூடாது. சராசந்த நாட்டில் வருகின்றான். அங்கே வரும் பொழுதே வசுதேவர் என்று சொல்லக்கூடிய அண்ணாவி அங்கே உள்ள குழந்தைகளுக்கு வில்வித்தை மல்யுத்தம் கற்றுக் கொடுக்கின்றார். அப்படி கற்றுக் கொடுக்கும் போது இவனை பார்த்த மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். தேச உத்து பார்க்கான், என்ன நடக்கு? அப்படி இவன் பார்ப்பதை அண்ணாவி வசுதேவர் பார்த்து பாலகா சுவாமி என்ன மறைந்திருந்து பார்க்கின்றா, என்ன காரணம்? சுவாமி என்னப்பா? நான் பார்த்தேன், ஆனா உங்களை முறைச்சு பார்க்கல. எப்பா எதுக்கு பார்த்த அத சொல்லு சுவாமி. என்ன? நீங்கள் கற்றுக் கொடுக்கும் அனைத்து வித்தைகள் எல்லாம் எனக்கும் படிக்க வேண்டும் என்று ஆசையாகத்தான் இருக்கு. அப்படியா? ஆனால் உங்களுக்கு குருதட்சணையாக கொடுப்பதற்கு தான் ஒன்றுமே இல்லை சுவாமி. குருதட்சணை எதற்காக? உனக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு இல்லையா? இருக்கு சுவாமி. அதுவே போதும் அப்பா. நல்லது. அப்படி என்று சரி சேனை மன்னன் கம்சனையோ 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 அருமையுடன் அருகழைத்தார். நம்முடன் வித்தை எல்லாம் சிறப்பாக படித்து வாராம். படித்து வரும் நாளையிலே வருகின்றாராம். கற்றிலிருந்து வரை கூட நாளில் தேர்ச்சி பெற்றான் எல்லா வெற்றிகளையும் கட்டு தேர்ந்து கட்டிடம் காலை பருவமா அடைஞ்சிருக்கா இந்த கம்சன். இவன் இருக்கக்கூடிய நாளிலே மதக தேசத்திற்கு ஒரு கேடு வருகின்றது. ஆமா, வடநாட்டில் இருந்து சிங்கமுகாசுரன் சொல்லி ஒரு பெரிய வீரன் அப்படியே போடுறா ஜத்தாடே. என்னடா? இந்த நாட்டிலே மீசை வைத்த ஆடவன் ஒருவன் உண்டுமானால் ஆனால் என்னிடத்திலே எதிர்த்து போர் செய்ய வேண்டும். இல்லை என்றால் போர் செய்து வெற்றி விட்டால் என்னுடைய நாடுகள் எல்லாம் உங்களுக்கு தந்து விட்டு நான் உங்களுக்கு அடிமையில செய்கின்றேன். இப்படி மாறாக தோர்த்து விட்டால் நீங்களாம் எனக்கு இந்த நாட்டை தாரை வார்த்து கொடுத்து விட்டு எனக்கு நீங்கள் அடிமை வேலை செய்ய வேண்டும் நினைக்கின்றான். சராசந்தன் நினைக்கின்றான், இவனை தோற்கடிப்பது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஆமா, நாமளை தோற்கடித்து விடலாம். ஆனால் நமக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அல்லவா, திருமண வயதிலே சுந்தரவல்லி. அவளுக்கு மணமுடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வீராதிவரனை தேர்ந்தெடுப்பதற்கு இதுவே நல்ல தருணம். உண்மைதான் மன்னா. உடனே ஒரு பறைசாற்ற வேண்டும். எப்படி? எவனொருவன் சிங்க வாகனத்தை கொண்டு சராசந்த மன்னனை காப்பாற்றுகின்றானோ சரி அவர்களுக்கு சுந்தரவல்லியை மணமுடித்து கொடுப்பவன் ஒரு பறைசாற்று. நேரா ஊர்ல வந்தான். ஆமா, நாட்டுல வந்து பறைசாத்துறான். எவன் ஒருவன் வடநாட்டிலே இருந்து வந்த சிங்கமுகாசுரனை கொன்று வென்று வருகின்றானோ சரி அவனுக்கு நம்முடைய நாட்டு மன்னனின் மகளை திருமணம் முடித்து கொடுப்பதை விட கொடுத்துவிட்டு இந்த நாட்டில் பாதியை கொடுப்பதாக பறைசார்த்தப்படுகின்றது. அந்த பறை ஓசையானது கம்சனுடைய காதிலே கேட்கிறது. சரி, வசுதேவரிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு ஓடி வருகின்றான். ஏன்னா வசுதேவர் பைய பார்த்தாரு. சிங்க வாகனனை கொன்று சிங்கக்கொடியை கைப்பற்றி மன்னா எப்படி சராசந்த மன்னா நீங்கள் சொன்னபடி நான் அவனை கொன்று விட்டேன். கொன்று விட்டாயா? கொன்று விட்டேன். வீரனால் நீதான்பா வீரன். அந்த வார்த்தை கேட்டவனே உன்னுடைய ஊரேதே ஊரேதே ஐயா ஊரேதே தாயாரே தாயாரே உன்னுடைய ஊரேதே ஊரேதே உன்னுடைய தந்தை தாயாரே தாயாரே என்னுடைய தாய் தகப்பன் தாய் தகப்பன் தாய் தகப்பன் இயலானே அரசனார் அரசனா இப்படியாகினே சரி. ஆமா, சிங்க கொடியை கைப்பற்றிட்டு வந்திருக்க. இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்த?
எங்க இருந்து எடுத்துட்டு வந்தனா? ஆமா, ஒரு சிங்கமுகாசுரனை கொன்னு அவனை தலையை தெரிச்சுக்கிட்டு கொண்டு வந்திருக்கேன். இப்பதானே பறைசாட்டு அதுக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டியா? கொன்னுட்டோம் இல்லையா? சரி, ஆமா. இப்ப எதுக்கு வந்த? ஆமா, கல்யாணம் பண்ணலான்னு வந்தேன். கல்யாணமா? ஆமா. தனியா வந்து கல்யாணம் பண்ணி கேக்குறியே? ஐயா, என்ன என்ன சொன்னீங்க? யார் ஒருவன் கொண்டு வருகின்றார்களோ அவங்க உங்க பொண்ணை தராட்டி பேசு. சொன்னது உள்ளேதான். இருந்தாலும் உன்னுடைய தாய் தகப்பனுடைய பெயர் என்ன? உனக்கு எந்த ஊர்னு தெரிய வேண்டாமா? என் நாடு தானே மந்திரமாகிரி பட்டணம். மந்திரகிரி பட்டணம். ஆணையரசன் திருத்தி. தெரியும் தெரியும். ஆணையரசனுடைய தவ புதல்வனானி. சரி, நீ இருந்து கொள். சரி, தூதுவா. என்ன நான் சொன்னதாக சொல்லி இவருடைய தாயும் தகப்பனை உடனே சென்று அழைத்து வா. இதோ சென்று வருகிறேன். ஓடோடி வருகிறான் தூதுவன். ஆமா, ஆணையரசனும் திருத்தேவியும் கையோடு அழைத்து வந்தான். சரி, அவர்கள் வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா பிள்ளைக்கு கல்யாணம் சொல்லி பெட்டி ஓடி வந்துட்டாங்க. பெட்டி எடுத்து வந்துட்டாங்க. இந்த கம்ச பேளை. ஆமா, பெட்டியோட வந்தா சீதன வாங்க நினைச்சிடக்கூடாது. சரி, அது கம்ச பேளை. கம்சன் ஆற்றிலே வந்தவன் அல்லவா? வாயால சொன்னா யாரும் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க இல்லையா? நம்ப மாட்டாங்க. அப்பந்தான் நேரா வந்தானு சொல்றான், ஐயா வாங்க வாங்க வாங்க. ஆமா, நீங்க ரெண்டு யாரு? ஆணையரசன். இது யாரு? திருத்தேவி. ஆமா, கையில என்ன பெட்டி வச்சிருக்கீங்க? பெட்டியா? ஆமா. ஐயா, பேளை பேளை. இந்த கம்சராது எங்க பிள்ளை கிடையாது. சரி, அதாவது சின்னஞ்சிறு வயதிலே ஆற்றிலே வந்தவன். உக்கிரசேன மகாராஜனுடைய புதல்வன். சரி, எனது பெட்டியை திறந்து வாசிச்சு பாருங்க. திறந்து பார்த்தாமலையா? மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வருகின்ற உக்கிரசேன மன்னனின் மகன் அப்படின்னு சொன்னா நாமளோ சிற்றரசன். சந்தோஷம். இவனோ பேரரசன். நம்முடைய மகளை இவனுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதனால் எந்த ஒரு ஆட்சி ஒன்று இல்லை. அதானே தருகின்றோம். சந்தோஷம் தைய தக்கான்னு குதிக்கிறாங்க. சந்தோஷனே. இப்ப மந்திரி, உடனடியாக திருமண ஏற்பாடுகள் நடைபெறட்டும். உடனே திருமணம் தான் மன்னா ஆகட்டும். இருவருக்கும் திருமணத்தை முடித்தார்கள். சரி, சீர்வரிசை கொடுக்கின்றார்கள். ஆமா, நாட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அப்பதான் சொல்றான், என்ன மாமா அண்ணாவி வசுதேவரையும் என் கூட அனுப்புங்க. இவர் தானே, இவருக்கு வயசாயிடுச்சு. ஆமா, நீங்களே கூட்டிட்டு போயிருங்க. கொண்டு போட்டா? ஐயா வசுதேவரே, உங்களுக்கு குருத சென்னி ஒண்ணு தரல இல்லையா? என் கூட வாங்க, எங்க ஊர்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தர்றேன். ஏதாவது பார்த்து வாங்க. சொல்லி மதுராபுரிக்கு வருகின்றார்களாம். வந்த உடனே தாய் தகப்பனை பிடித்து சிறையில் அடைக்கிறான். ஆமா, சின்னஞ்சிறு வயதிலே குழந்தை என்று பார்த்தார்கள். ஆற்றிலே விட்டவர்கள் தானே அப்படின்னு சொல்லி பாதாள சிறையில் அடைத்து வைத்திருக்க. அப்பதான் ரெண்டு பேரும் ஓடி வந்தாங்க. அண்ணா அண்ணா, தங்கி, அண்ணா, அம்மா, நீங்க ரெண்டு பேரும் யாரு? நாங்கள் தான் உங்களுடைய தங்கிமார்கள். ஓ, சித்தப்பா பிள்ளைகளா? தங்கிகளே. என்ன? ஆமா, உங்களுக்கு என்ன திருமணம் ஆகலையா? திருமணம் ஆகவில்லை அண்ணா. அண்ணனோ திருமணமாகி தம்பதிகளாக இருக்கும்போது தங்கிகள் இப்படி இருக்கலாமா? அண்ணா, என்ன? என்னுடைய பெயர் தேவகி. என்னுடைய பெயர் ரோகிணி. ஓ, தேவகி ரோகிணி. ஆமா, நல்ல பெயர், நல்ல பெயர். தங்கிகளே, என்ன? அப்படியானால் நானே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கட்டுமா? அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னா சரி. ஆனா தாடி வச்சிட்டு நிக்காரு இல்லையா, அவரு உங்களை பிடிச்சிருக்கா? வசுதேவரா? வசுதேவர். அண்ணா, என்ன? அவருக்கு வயதாகி விட்டது. கணவரை காட்டுங்கன்னா ஒரு போயுமே ஒரு கிழவரை காட்டிட்டீங்க. அவர் கிழவர் இல்ல, அண்ணன் இப்படி கட்டிலும் காலை போல இருக்க காரணம் அவர்தான். சரி அண்ணா, அவர் மீசையை பார்த்து இட போடக்கூடாது. உங்களுடைய விருப்பத்திற்கு இணங்கி திருமணம் செய்து கொள்ளுங்கள். சரி, அவருக்கு கேட்டுருவோம். ஐயா வசுதேவரா, ரெண்டு பெண்களையும் திருமணம் செய்வதற்கு உங்களுக்கு சம்மதம்தானா? அப்படி என்று ஆகட்டும் சம்மதித்தார் வசுதேவர். இவருக்கும் திருமணம் முடித்து வைத்தார்களாம். சரி, வசுதேவருக்கு சீர்வரிசையாக வட மதுராபுரி இரு கூறாக பங்கு வைக்கின்றானாம். மதுராபுரி ரெண்டா பிரிச்சாச்சு. வட மதுரை கம்சனுக்கு, தென் மதுரை வசுதேவருக்கு. வசுதேவர் ஆட்சி. இந்த கம்சன் இருக்க இடத்துல மழை பெய்யாது. அது விதி. அவன் பிறந்த ராசி எப்படி? ஆனா இந்த வசுதேவர் ஆட்சி செய்தார் அல்லவா, நம்ம வீட்டுல ஒண்ணு இருக்கான், அவன் இருக்க இடத்துல சுடுகாடாதான் இருக்கும். வசுதேவர் ஆட்சி செய்த காரணத்தினாலே அந்த நாட்டிலே கொஞ்சம் மழை பெய்யுது. ஆமா, நல்லவருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் உண்டு என்று சொல்வார்கள். அதனால தென் மதுராபுரியில மழை பெய்யுது, அங்குள்ள சாரலுங்க அடிக்குது. ஆமா ஆமா, மழை பொழிகிறது சொல்லி அங்கே உள்ள சம்சாரிமார்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு பயிர் தோட்டங்கள் இட்டார்களாம். ஆமையா, இஞ்சி வைத்தார், ஏலம் வைத்தார், இஞ்சி வைத்தார், ஏலம் வைத்தார், ஏலமே தோட்டம் வைத்தார், இஞ்சி வைத்தார், ஏலம் வைத்தார், ஏலமே தோட்டம் வைத்தார். வாழை 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 நல்ல மந்தல் கண்டு வைத்தார். காடைக்கண்ணி கேழ்வரகு கடுக திணைகள் விதைத்தனரா. புஞ்சை பயிர்கள் செய்தார், பயிர்கள் செய்தார்,
வாழை மிச்சம் தொட்டு வைத்தாரா நாய் வாழை பேய் வாழை நற்கதலி வாழை நல்ல வாழை முந்த வாழை சிங்கம் வாழை வைத்தார்கள் சரி ஆமா இப்படி ஆமா பயிர் தோட்டங்கள் இடுகின்றார்கள் சரி இந்த பயிர் தோட்டங்கள் எல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய நாளையிலே அங்கே உள்ள மலை மிருகங்கள் அழித்து நாசம் பண்ணுகின்றது பாடுபட்ட நாள் போக பலன் தரக்கூடிய நேரத்திலே மன்னன் கம்சனிடத்திலே சென்று முறையிட்டார்கள் அப்படி மன்னனால் வேட்டைக்கு புறப்பட வேண்டும் படைகளை திரட்டிக் கொண்டு வேட்டைக்கு புறப்பட்டு வருகின்றார் புறப்பட்டு வரும் பொழுது தங்கைமார்கள் இருக்கக்கூடிய இடத்திலே ரதமானது வந்து கொண்டிருக்கிறது பார்த்தார் தங்கைமார்கள் சரி கம்சராஜனை பார்த்து கேட்கிறாங்க என்ன கேட்கின்றார்கள் அண்ணா தங்கைகளே வெளியா போறீங்களே எங்க போறீங்க ஏமா கானகத்தில் சென்று வேட்டையாட செல்கின்றேன் வேட்டையாடுவதற்கா ஆமா எங்களையும் அழைத்து செல்லுங்களேன் அண்ணா தங்கைகளே என்ன அப்படியானால் ரதத்தில் ஏறிக்கொள்ளுங்கள் அப்படி அண்ணா என்ன வசுதேவர் அவரும் அழைத்து வாருங்கள் அவர் இல்லாமலா எல்லாரும் ரதத்தில் ஏறி புறப்பட்டார்களா அவர் இல்லாம கதை நடக்குமா ஏத்து வாருங்கள் மாநகத்தில் வருகின்றார்கள் சரி எப்படி வேட்டையாடினார் வாருங்கள் எப்படி வேட்டைகள் ஆடி வாரான் கம்சராஜன் கம்சராஜன் வேட்டைகள் ஆடி வாரான் வேட்டைகள் ஆடி வாரான் கம்சராஜன் கம்சராஜன் வேட்டைகள் ஆடி வாரான் வேட்டைகள் ஆடிடவே நாட்டியமாகவே தான் நல்ல கரடி மூலி கடுவாயும் ஒன்று விட்டு அப்படி காட்டிலே வந்து வேட்டையாடி மலை மிருகங்களை கொண்டு வைத்தானா வேட்டையாடி முடிச்சிட்டு மனசுல நினைக்கிறான் என்ன தங்கிமார்களை அமர்த்தி வைத்தோமே மாமரச்சோலை அப்படி அதிலே தங்கிமார்களை பார்க்க வருகின்றான் என்று வரும்போது தங்கி அப்படியே முகவாட்டத்தோடு இருக்கின்றார் இருக்கத்தானே செய்யும் தங்கிகளே வேட்டையாட வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு வாடாத கமல முகம் இப்படி வாடி இருப்பது என்ன என் தங்கி நேரம் கஷ்டமா தானே இருக்கும் ஆமா அவங்கள என்ன கிடக்குது பாக்குறவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே தங்கி ஏனம்மா முகம் வாட்டத்துடன் உள்ளது அண்ணா என்ன ஆகிவிட்டு தண்ணீர் தாகமாக இருக்கிறது அண்ணா தங்கி தண்ணி வேணுமா இப்ப மந்திரி மன்னா உடனடியாக வெள்ளி முத்து எடுத்து சரி அருகில் இருக்கும் சுனையிலே சென்று நீர் கோரி வா இதோ சென்று வருகிறேன் சென்று வா தங்கையே மந்திரி ஓடிப்பா மந்திரி ஓடி ஓடி வருகின்றான் பாராத இடங்கள் எல்லாம் பார்த்து வருகிறான் தண்ணீரை தண்ணீர் இல்லாத காரணத்துல மன்னா என்ன எங்க பார்த்தா நல்ல தண்ணீர் இல்லை மன்னா கேன்ல இருக்கு இல்ல 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 அது அவங்களுக்கு சொந்தமானது அப்படி அதனாலே மன்னா நம்ம ஊருக்கு புறப்படலாம் என்ன தண்ணி இல்லையா தங்கிகளே என்ன தண்ணீர் குடிக்க முடியாத அளவுக்கு இல்லவா இருக்கின்றது தேவகி சொல்றா என்ன தண்ணீர் இல்லைனால் பரவாயில்லை சரி அண்ணா என்ன மாங்கனியை பார்த்தாயா எப்படி அழகா வட்டம் போட்டு வருது பாரு ஒரே ஒரு மாமரத்துல ஒரே ஒரு மாங்கனி அந்த மாங்கனி எனக்கு பறித்து கொடுத்தால் என்னுடைய தாகம் தீரும் அண்ணா தங்கி என்ன உனக்கு இல்லாத மாங்கனி மரத்தில் இருப்பதா இப்போதே பறித்தருகின்றேன் என்று சொல்லி யாருக்கு ஒரு கணை தொடுத்தான் பிடிக்க ஒரு கணை தொடுத்தான் அப்படியே மாங்கனியை பறித்து 8ஆக வகுந்து தங்க கையில கொடுத்தா சரி தங்கி என்ன சாப்பிடு சாப்பிடுறேன் நான் சொல்லி சாப்பிடுறா தாகம் தேறுகின்றது சரி எல்லோரும் தேரில் ஏறினார்கள் ஆஹா வட மதுரை நோக்கி தேர் விரைந்து புறப்பட்டு வருகின்றது அப்படி இருக்கும் போதுதான் இந்த மாமரத்தின் புதுமை என்ன தெரியுமா என்ன மாமரம் சொந்த மாங்கனி சொந்தப்பட்ட யாருக்குன்னு சொன்னா கிரிகைமலையிலே வாழக்கூடிய பரத்துவாச முனிவர் 12 வருஷம் தவம் இருப்பாரு 13ஆம் வருஷம் மாமரத்தின் கீழ வந்து கையை நீட்டுவார் மாங்கனி கையில விழ சாப்பிட்டுட்டு மீண்டு போயிருவாரு தானாகவே கனி கையில விழும் ஆனா இன்னைக்கு பார்த்து ஒண்ணுங்க விழுந்து அதே போல மரத்தின் கீழே வந்தாரு கையை நீட்டினாரு கனி கையில விழல அப்பதான் சாபம் இடுறாரு எவன் ஒருவன் இந்த மாங்கனியை பறித்தானோ சரி பறித்தவன் ஆமா உண்டவள் வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தைனால இதை பறித்தவன் தனியா இருக்க கிடவது அந்த அசுரர் வார்த்தை காதுல கேட்டது சரி வாளை எடுத்தான் அஞ்சாமல் கம்சராஜன் தேவகியை கொல்லவென்று வாழி தான் எடுத்து வெட்ட வர்ற நேரத்திலே பார்த்தாரே வசுதேவ பதறியவர் ஓடி வரா பார்த்தாரே வசுதேவ பதறியவர் ஓடி வரா என்னுடைய மைத்தோணரே என்ன மோசம் செய்ய போறே வாளை எடுத்தான் தேவையை வெட்டி கொள்ள ஓடி வருகின்றானா அப்பதான் பார்த்தாரு அத்தான் என்ன 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 நிறுத்துங்க 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 என்ன ஆகிவிட்டது அவசரப்படாதீங்க இவ்வளவு வெட்டிராதீங்க
இவளால உங்களுக்கு எந்த ஒரு அழிவும் இல்லை இல்லவா? ஐயா வச்சுதேவரி, என்ன இவ 2 பேரும் உயிரோடு இருந்தாதானே இவ வயித்துல குழந்தை பிறக்கும்? இல்ல இல்ல, அப்படி பிறந்தாதானே அது என்ன கொல்லும். கவலை இல்ல, இவளை விட்டுருங்க. எங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் சத்தியமாக உங்களிடத்தில் தருகின்றோம். சத்தியமாக? சத்தியம் சத்தியம் ஆகட்டும். சத்தியத்தை நம்பினான். ஆமா. தேர் விரைந்தோடி வருகின்றது. சரி. இருந்தாலும் தேவகியை பிடித்து பாதாள சிறையிலே அடைக்கின்றான். வசுதேவரை தனி சிறையில் அடைக்கிறான். முனிவரின் சாபத்தின் பிரகாரம் தேவகியானவள் ஒன்றன் பின் ஒன்றாக 6 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். 6 குழந்தைகளை என்று அறிந்தே கொண்டு விட்டான். பார்த்தாள் பூமாதேவியானவள் பூமி வாரம் தாங்க முடியாமல் இருப்பார்கள் வருகின்றாள். கண்ணு நிகரிய மாலே கடவுளை நாராயணா கற்பகமினர் துளசி மாலையனை தம்புரானே எண்ணமற்ற எங்களுக்கு இருப்பிடங்கள் ஏதும் இல்லை. எண்ணமற்ற எங்களுக்கு இருப்பிடங்கள் ஏதோ இல்லை. அண்ணா திருப்பார்களிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளே, பூலோகத்திலே பூமி பாரம் தாங்க முடியவில்லை என்ன? சரி, அதனாலே கம்சன் செய்யக்கூடிய செய்யக்கூடிய அட்டூழியம் தாங்க முடியவில்லை. ஏதாவது செய்யக்கூடாதா என்னன்னா? அப்படி சொல்லும் போது மாயவர் பார்த்தாரு. என்ன தங்கி, நானே பிறந்து பூமி பாரம் தீர்க்க போகிறேன். சரி, அதனாலே ஆயர்பாடியிலே நீ சென்று பிறக்க வேண்டும். அப்படி ஆகட்டும். நான் இங்கே பிறந்து சரி அங்கே வந்து பிறக்கும் போது அங்க வசுதேவர் கொண்டு வருவார். அதனால நீ கவலைப்படாதே. சரி, நான் பிறந்து பாரத போரை முடிப்பேன். மித்ராதேவி, நான் பிறக்கும் போது அனைவரும் நித்திரையில் ஆழ்த்த வேண்டும். அப்படி என்று எல்லோரையும் கைமறுத்து விட்டு ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய பாம்பை தேவிகை வயிற்றிலே தனித்து விட்டு கருவாக ஆக்கிவிட்டு அதை தனித்து ரோகிணி வயிற்றிலே மாற்றுகின்றார். ஆமா, ஏன்னா 7வது கரு என்ன ஆகுன்னு தெரியாது இல்லையா? ரோகிணி வயிற்றில இருந்து பலராமனாக பிறந்து வளர்ந்து வருகின்றார். சரி, 8வது குழந்தையாக அவதாரம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி சென்றிருக்க திருநெடுமால் தேவகியல் திருவயிற்றில் சென்றிருக்க திருநெடுமால் தேவகியல் திருவயிற்றில் அற்றுமைக்க பாலரை போல் அங்கமெல்லாம் உருவாகி காவல் மனை தன்னை விட்டு கம்சனோட முன்பே வந்தாள். காவல் மனை தன்னை விட்டு கம்சனோட தெருவில் வந்தாள். அவளுடனே தொழுது அவர் முகம் பார்த்து சொல்வார், மாட்டானை விரட்டி வென்று ஜெனிக்க வந்த பிள்ளை இதனை மாட்டான் எதற்கள் என்று செரிக்க வந்த பிள்ளை இதனை பெற்றெடுத்த பிள்ளை இதனை பிரியமுடன் நீராட்டி ஒக்கரையில் எடுத்து வைத்து முகந்து முகந்தலை தடவி ஒக்கரையில் எடுத்து வைத்து முகந்து முகந்தலை தடவி சர்க்கரை போல் மொழியை பேசி மொழி பேசி தவழ்ந்து மெல்ல விளையாடி தேவியால் வயிற்றிலே 8வது குழந்தையாக அவதாரம் செய்கின்றார். தேவியால் கால் விலங்கு தெரிக்குது. அண்ணனிடத்திலே வர்ற அண்ணா, என்ன இப்பொழுது பிறக்கக்கூடிய குழந்தையை நான் கொஞ்ச நாள் வைத்து வளர்க்கட்டுமா? அடியே, என்ன 8வது பிறக்கக்கூடிய குழந்தையை கொல்லன்னு தெரிஞ்சு என்கிட்ட வந்து பாசாங்க சீரியா என்று சொல்லி புறங்காலால் எட்டி உதைத்தான் தங்கி. அங்கே விழுந்தாள் தேவகியானவள். மீண்டும் சிறையில் அடைத்தார்கள். சரி, அங்கே தேவகியானவள் எப்படி புலம்புகிறாள் பாருங்கள். எப்படி? என்ன புலம்பிய தேவகியாளோ, என்ன புலம்பிய தேவகியாளோ, இருக்கின்ற நாளையிலே பெறமாவோ அண்ண பெருமாள் பிறக்கின்ற முகிர்தோம், அண்ண பெருமாள் பிறக்கின்ற முகிர்தோம், வசுதேவன் காலிலே விலங்கது தெரிக்க மதினோதல் தேவகியாழ்வே சிந்தை மகிழ்வுடன் தேவகியாழ்வே செய்ய இடங்கள் இடந்தோள் நுடிக்க ஓதோ இரவோ பகலது போலி ஓடோ இரவோ பகலது போலி ஒன்பது கோளோ உறவாயிருக்க ரோகிணி நட்சத்திரத்தில் நல்ல ரோகிணி நட்சத்திர
பாலகன் தன்னை கையில் எடுத்தாளே ஆயர்வாடி பட்டணத்திலே என் பெருமாள் பிறக்கின்றார். பிறக்கும் பொழுதே குழந்தையை பார்த்து அழுறாங்க. ஏன்னு சொன்னா பிள்ளை அழகா இருக்கு, விடிஞ்சா கம்சன் கொன்னுருவான். அப்படி என்று அழுது புல்லும் போது அசரீர் வார்த்தை கேக்குது. என்ன குழந்தையை கொஞ்சம் வரதுக்கு இதே நேரம் இல்லை. சரி, அதனாலே உடனடியாக இந்த குழந்தை எடுத்து சென்று ஆயர்பாடியில சென்று போட்டு வா அப்படி என்று சொல்லி ஒரு பூக்கூடையை பார்க்கின்றான். அந்த குழந்தையை உள்ளே கிடத்தி அழகாகவே ஆயர்பாடி பட்டணத்தில் வருகின்றான். அப்படி அங்கே இந்த குழந்தையை கிடத்தி விட்டு அங்கே பிறந்திருக்கக்கூடிய பெண் குழந்தை எடுத்து வருகின்றான். ஆமா, அங்க பிறந்திருப்பது அம்மையான குமரி பகவதி. அடுத்த நாள் காலையில கம்சனுக்கு எல்லாரும் செய்தி சொல்றாங்க. ஆமா, கம்சன் பெண் குழந்தையா இருந்தாலும் கொல்லணும்னு சொல்லி ஓடி வர்றான். 8வது வருது பொட்ட இது என்னையா கொல்ல போகுது. தூக்கி தூக்கி பாக்குறான், தூக்க முடியல. ஆமா, அம்மா மாறுல மிதிச்சு அப்படி ஆகாயத்துல நின்னு சொல்றா, ஏ கம்சா உனக்கு அழிவு நிச்சயம், உன்னை கொல்வதற்கு எங்கள் அண்ணன் ஆயர்வாடி பட்டணத்தில் விளந்து வருகின்றார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டான். இப்போது பாதி உயிரை நான் எடுத்து செல்லுகின்றேன். ஆயர்வாடியிலே மீதி உயிரை எங்க அண்ணன் வந்து எடுப்பான். ஆயர்வாடியிலே அசோதையாளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி சரி அந்த குழந்தை எடுத்தார்கள், கொண்டாடுறாங்க, தாலாட்டுறாங்க. ஆமா, தாலாட்டி சீராட்டி ஸ்ரீகிருஷ்ண பெருமாள் என்று பெயரை சூட்டி வளர்த்து வரக்கூடிய நாளையிலே 6 வயசு. சரி, பெருமாளுக்கு 6 வயசு, ஒரு 7 வயசு இருக்கும். என்ன செய்யறாரு தெரியுமா? என்ன வீடு விடாதரும் பால் வெண்ணெய் தயிர் எல்லாம் திருடி திருடி சாப்பிட்டு களவு செய்யறது. இந்த சின்ன பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு களவு செய்யறது, களவு செய்யறாரு. பார்த்தார்கள் கோபிகாஸ்திரி பெண்கள் ஒருவருக்கு ஒரு சொல்றாங்க, வீட்டுல எவ்வளவு களவு போகுது பத்தியா? ஆமாக்கா, எனக்கு என் வீட்டுக்காரருக்கு அதுக்காண்டி சண்டை வருது. அப்படியா? உள்ள களவு எங்க வீட்லயும் ஒரே சண்டை தாண்டி. இந்த களவு செய்தவன் யாரை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படி என்று எந்த தெருவிலே யார் யாரை காவல் வைத்தார் வாருங்கள். அப்படி கீழ நல்ல தெருவதிலே வள்ளி முத்தை காவல் வைத்தார். நல்ல திருவதிலே வெள்ளமூடை காவல் வைத்தார், காவல் வைத்தார். கீழத்தெருவிலே கிளிமொழியை காவல் வைத்தால் என்ன? மேல தெருவிலே வெள்ளிமுத்து. ஆமா, வடக்கு தெருவிலே வள்ளி முத்தடி. தெற்கு தெருவிலே தெற்கு தெருவிலே தெள்ளமுது. நடுத்தெருவிலே ஆனா தெள்ளமுத பகல்லே பந்தம் கொளுத்தி தாண்டி பாக்கணும். ஆமாவா, ஆள் அப்படிதான் இருக்கு, அவ்வளவு நிறமா இருப்பா. நடுத்தெருவிலே யாருக்கா? நடுத்தெருவிலே நீ இல்லடி, நான் கேட்டா நான் ஏற்கனவே நடுத்தெருவில தானே இருக்கேன். இப்போ ஒருக்கா நடுத்தெருவுக்கு வந்துரு. ஏற்கனவே வந்தாச்சு. அப்படியா? இதுக்கு மேல எங்க வரேங்க இப்படி? சரி, இருந்தாலும் நானே நடுத்தெருவில வரேன். சரி, நடுத்தெருவுன்னு சொன்னா நம்ம நினைக்க வரல, சாதாரண நடுத்தெருவு வருது இல்லையா? நடுத்தெருவு 4 தெருவுக்கு நடுவில் உள்ள தெரு நடுத்தெருவு. 4 தெருவுக்கு நடுவில் உள்ள தெருவு. ஆமா, கூட ஒத்த மாட்டேங்குதா கம்பெனிக்கு ஆளு வைக்க. அப்படியா? முடியாது முடியாது. நான் அவளை கூட்டிட்டு போட்டா யாரு? இவன வரங்க. ஓஹோ, சரி, யாராவது ஒரு ஆள் வாங்க. நாராயணியை காவல் வைத்தார்களாம். ஆமா, அவன் வந்து பாப்பா. ஆமா, நாராயணி என்று சொல்லக்கூடிய பெண்ணை காவல் வைத்து விட்டு சரி காவலும் கட்டுமா காத்திருந்தாங்க பாத்தீங்களா? கண்ணபெருமான் நினைக்கின்றார், எப்படி இன்னைக்கு நம்ம அத்தானை காப்பாத்த போனோம்னு சொன்னா நாராயணி வீட்டுக்கு நம்ம அத்தை வீட்டுக்கு களவு போகணும். நீ அத்தை வீட்டுல போய் அகப்படணும். அப்படி என்று சரி நாராயணி வீட்டுக்கு போது தோழன்மார்கள் நினைக்கின்றாரா? கிட்டு களவுக்கு வரியாடா? வரண்டா வரண்டா, இன்னைக்கு நான் களவு செய்ய போறேன். சரி, எங்க அத்தை வீட்டுக்கு. அப்படியா? நான் வரண்டா. காலையில அந்த வழியா போனேன், அத்தை கொஞ்சம் வெண்ணெய் தாங்கன்னு கேட்டேன், கொடுக்கல. அடிக்க வந்துட்டா. அன்னைக்கு நான் கொஞ்சம் போல மோர் கிட்டே தரல, அடிக்க வந்துட்டா. நாங்க 2 அன்னைக்கு மோருக்கு அலைஞ்ச பாடு பெரிய பாடு. அப்போ இன்னைக்கு அங்க போய் மோர் ஆட்டே போறோம். இவ வீட்டுல போய் நம்ம இன்னைக்கு களவு செய்யணும். ஆமா, தோழன்மார்கள் அழைத்தாராம். சரி, திரண்டு நாராயணி வீட்டிலே களவு செய்கிறார். சரி, கையும் களவுமாக பிடித்தாள் நாராயணி. ஏ அக்கா, கல்வண்டி 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 கல்வண்டியை புடிங்கடி, எனக்கு ஒரு 1 லிட்டர் கல்லு வாங்கணுடி. கல்லு 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 வண்டி, கல்லு வண்டி கூடுங்க.
கள்ளு வண்டி வரல. ஆனா எந்த ஊர்ல கள்ளு வண்டியில வச்சு வித்தாங்க? கள்வன் கள்ளப்பையன் கள்ளப்பையன். நீ ஆசையை காட்டி விட்டுக்கலாமா? நான் எங்க போவேன்? அது ஒரு வார்த்தையில அப்படி கள்ளு வண்டி வந்துட்டு. அப்படியா? இனி எங்க போய் கள்ளு குடிக்க? சரி இருக்கட்டும். ஆசை அடக்கிட வேண்டியதான். சரி, ஆல் தி பெஸ்ட். அக்கா, சரி, கள்ளன் யார் தெரியுமா? அசோதையனுடைய மகன் தான் கள்ளன். அசோதையனுடைய மகன் கள்ளன். அப்படின்னா வாங்கடி பராதி சொல்லுவாங்க. அம்மா தம்பி ஓடோடி வருகின்றார். என்ன சொன்னார்கள் பாருங்கள். எப்படி? தாயம்மா சோதா உந்தன் ஆயிரம் குலத்தோனிந்த, தாயம்மா சோதா உந்தன் ஆயிரம் குலத்தோனிந்த, மாயை கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளா. தாயம்மா சோதா உந்தன் ஆயிரம் குலத்தோனிந்த, தாயம்மா சோதா உந்தன் ஆயிரம் குலத்தோனிந்த, மாயை கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளா. கைதலை கீழடி மகள் பையனை போலவே வந்து, கைதலை கீழடி மகள் பையனை போலவே வந்து, சொல்லி விளையாடினான். யசோதா, என்னடி யசோதா, என்னடி அரண்மனை விட்டு வெளியே வாடி. வந்தாச்சு. என்ன மகன் இருக்கானா? என் மகன் தூங்கிட்டு இருக்கான். தூக்குறானா? ஆமா. கள்ள பயலுக்கு தூக்கம் ஒண்ணுதான் கேடு. அவன் ராத்திரி வரைக்கும் உறங்கவே இல்லடி. எப்படி உறங்குவான்? 11 மணி 12 மணி வரைக்கும் ராத்திரி முழுக்க எங்க வீட்டுல வந்து திருடி சாப்பிட்டு இருக்கான். விடிய கால 4 மணிக்கு தான் தூங்கி இருக்கான். ஆமா, தேய்ச்சி இத பாரு. அவள நீயா கூப்பிடுறியா நானா கூப்பிடட்டுமா? நானே கூட. மகனே கண்ணா. என்ன அம்மோ? கண்ணா இல்ல ஒன்னே பாக்க யார் வந்திருக்கா பாரு. என்னம்மா அத்தை மக சித்தி மக மைனி குழந்தைல வந்திருக்காங்க. எதுக்குமா வந்திருக்காங்க? அடியே என் பிள்ளைய கூப்பிட்டீங்கல, எதுக்கு வந்திருக்கீங்க? சம்பந்தம் கொண்டு வந்திருக்கா. ஏய் கண்ணா, நேத்து இரவு முழுக்க எங்க வீட்ல திருடி சாப்பிட்டாயே, மறந்து விட்டாயா? உங்க வீட்டுக்கு நான் வந்தேனா? ஆமா, உன் மீது பழி சுமத்துறதுக்காக வந்திருக்கின்றோம். நான் வந்த நிலை எப்போ வந்தேன்? என் பிள்ளை நேற்று வந்தான், இன்று வந்தான், நாளை வருவான், நாளை கழிச்சு வருவாண்டி. என் பிள்ளையா? ஆமா. எதுக்குடி உங்க வீட்டு வரணும்? அவன் வெண்ணெய் பால் வெண்ணெய் தயிர் மூலம் திருடி சாப்பிடுறாண்டி. அடி என்ன எங்க வீட்டுல இல்ல தயிர் மோர் வெண்ணெய் இல்லாம உங்க வீட்டுல இருக்கு? பிள்ளை நல்ல பிள்ளை நினைக்கிற, அவன் வெளியே வேண்டாத வேலை செஞ்சுட்டு தெரியுறான். நீங்களே எப்படி பட்டவங்கடி? அந்த மகனை வந்து கூப்பிடாங்க, அவங்கிட்ட பேசணும். வந்துட்டம்மா அப்படி என்று தன்னுடைய மகனை ஈத்தாராம். சரி சொல்லுகின்றார் கண்ணபெருமாள். என்ன கொல்லாத கோபி மாரம்மா, கொல்லாத கோபி மாரம்மா, கொல்லாத வார்த்தைகள் சொல்லோரா சும்மா, சொல்லோரா சும்மா, கொல்லாத கோபி மாரம்மா, கொல்லாத கோபி மாரம்மா, கொல்லாத கோபி மாரம்மா, இல்லாத வார்த்தைதனி சொல்லுரா சும்மா, சொல்லுரா சும்மா, கொல்லாத கோபி மாரம்மா. இருட்டினில் ஒரு எட்டுமா, இருட்டினில் ஒரு எட்டுமா, உருட்டும் திரட்டும் எங்கே எட்டுமா, எட்டுமா, கிடைக்கு கிடையாதா. அப்படி அப்படி தாயே, இவர்கள் தான் பொல்லாத கோபிகாஸ்திரி பெண்கள். பார்த்தாலே தெரியும்மா. பக்கத்திலே இருக்க முடியலையே. அப்ப இவங்க வீட்டுல உள்ள வெண்ணெய் எப்படி இருக்கும்? மகனே கண்ணா, என்ன ஆமா இது நேரம் வரைக்கும் எனக்கு சந்தேகம் வரல. இப்பதான் உன் மேல லைட்டா சந்தேகம். எப்படி இல்ல இவர்கள் வீட்டுல உள்ள வெண்ணெய் எல்லாம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி உனக்கு எப்படி தெரியும்? ஏமா இவங்க இப்ப வந்தாங்க இல்ல, இப்பதான் கண்டுபிடிச்சேன். அப்படியா? நான் காலையிலே எழும்பி வந்த உடனே தங்க கிண்ணியிலே வெண்ணெய் வைத்து சாப்பிடு மகனே, சாப்பிடு மகனே சொல்லும்போது என்ன சொல்லுவேன்? வேண்டாம் தானே சொல்லுவேன். ஏ குடிமோனு சொன்னா நீ சாப்பிட மாட்டே. ஏ குடிமோனு. அதனாலே அம்மா இவர்கள் எல்லாம் போய் வீசுகின்றார்கள். அம்மா சரிதாம்மா அப்படி என்று சொல்ல. சரி என்ன இனிமேல என் புள்ள உங்க வீட்டுல வர மாட்டானா? அப்படி வந்தால் என்ன செய்யணும்? வந்தாக்கி என்ன செய்வ? என்ன செய்யணும்? என்ன செய்வ? நான் என்னடி சொல்லதுக்கு? வந்ததர பாக்கணும். நீ சொல்லு பாப்போம். என்ன நானே சொல்லிட்டு இருக்க முடியுமா? நீயும் கொஞ்சம் சொல்லு. களவு செய்த பூனை என்ன சொல்லுவாங்க? தரையில போட்டு உறைவாங்க. அதேதான் பண்ணுவோம். என்ன எதைதான் பண்ணுவீங்க? தார் ரோட்ல பிடிச்சு வச்சு கொஞ்சம் உரசு உரசுன்னு உரசி விட்டுரும். அது மேக்க கலியாக்கால பக்கத்துல இருக்க தார் ரோடு. இத பாரு. ஆமா ரொம்ப பேசுறேன். என் பிள்ளைக்கு கையில சும்மா இருக்க கொட்ட முடி பிடிச்சி அத்துடுவான். ஏ பெண்களே, என்ன இனிமேல் இவன் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டான், நான் பார்த்துக் கொள்கிறேன். சென்று வாருங்கள். இந்த வந்தானா இனி கட்டி வச்சு அடிப்பேன்.
அப்படி என்று சொல்லி அழகாகவே தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகின்றான். ஆமா, மகனை பார்த்து சொல்றான். அப்படி மகனை கண்ணா, அம்மா இவங்களுக்கெல்லாம் உன் மீது பொறாமை. அவனும் அழுக்கா இருக்க முடியாது, அழகா இருக்க முடியாமா? ஆமா, அதேதான். இனி யார் களவு செய்தாலும் பழி உன் மேலதான் வரும். அம்மா அதனால ஒரு நாள் எங்கேயோ போய் கொஞ்சம் போது சாப்பிட்டுட்டேன், இதுக்கு போட்டுருந்தா என்னைக்கு களவு பேர் இனிமேல் இங்க இருக்க கூடாது. நமது அப்பா ஆடு மாடுகளை மேய்க்கிறார், அவருக்கு வயதாகி விட்டது. சரி, அதனாலே ஆடு மாடுகளை மேய்த்து வாயில் அடைப்பு விடுகின்றானா. சரி, கொம்பு பசுக்களை ரெட்டி கொண்டு எப்படி வருகிறான் பாருங்க. எப்படி கொம்பு பசுக்களை மாய திரட்டி எல்லோ கூட்டம் செய்தான். கொம்பு பசுக்களை மாய திரட்டி எல்லோ கூட்டணிலே நிறைசாய்ந்தா என்ற ஆட்டின் கரையோரோ இடமாக நிறைசாய்ந்தான். பசுக்களை திரட்டி கொண்டு கண்டை என்று சொல்லக்கூடிய ஆற்றின் கரை ஓரமாக அறந்து ஒரு மாமர நிலையில் அவர் இந்த சீங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கின்றாராம். சீங்குழல் ஓசையானது யாருடைய காதில கேட்டது தெரியுமா? யாருடைய காதிலே? சிவபெருமானுடைய காதில கேட்டது. நம்மை காப்பாற்றுவதற்கு அத்தான் வந்திருக்கிறான் சொல்லி ஐவதலி புஷ்பத்தை விட்டு கீழே இறங்கி அத்தான் அடைக்கலம் மாயவா அடைக்கலம் கோபால அடைக்கலம் என்று சொல்லி மைத்ரா மாய கோபால அபயம் அபயம் என்று சொல்லி கால்ல வந்து விழுறார். மச்சான் என்னை எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும் மச்சான். அத்தான் மச்சான் போய் என் கால்ல வந்து விழுந்துட்டீங்களே மச்சான், என்னச்சு இன்னைக்கு அந்த நிலைமை ஆகி போச்சு. உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன வர்றேன் யாரு யாரு ஐயன் வந்துட்டான் போலுக்கு. யாரு இவனா? மச்சான் இல்ல 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 மச்சான், அங்க அண்ணன் வர்ற மச்சான். மச்சான் எப்படியா காப்பாத்துங்க மச்சான். அப்படியா? ஆமா, ஏன்னா கள்ளப்படி வனத்திலே காட்டிருக்க ஒருவன் என்ன நினைத்து தவறு இருந்தான். அவனுக்கு தூண்டு விரலுக்கு தெரிக்கும் வரத்தை கொடுத்து விட்டேன். சரி, அவன் இப்போது என்னையே சோதித்து பார்க்க வருகின்றான். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கத்தான். ஆமா, அதனால அவன் எப்படியா நீங்க கொன்று என்னை காப்பாத்தணும். அவனை கொல்ல வேண்டும் என்று சொன்னார். நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? நீங்க ஆடு மாடு எல்லாம் போட்டு மேய்ச்சிட்டு இருக்கீங்க. மாடு மேய்க்க சம்மதமா, மாடு மேய்க்க சம்மதமா, மாடு மேய்க்க சம்மதமா, என்னுடைய மைத்துனரே, என்னுடைய மைத்துனரே, மாடு மேய்க்க சம்மதமா, மாடு மேய்க்க சம்மதமா, மாடு மேய்க்க சம்மதமா, என்னுடைய மைத்துனரே, 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 இடைய நல்லோ ஆடுமைப்பா, ஈசன் மாடு மேய்ப்பாரோ, இடைய நல்லோ ஆடுமைப்பா, இடைய நல்லோ ஆடுமைப்பா, ஈசன் ஆடு மேய்ப்பாரோ, இடையனல்லோ ஆடுமைப்பா, ஈசன் ஆடு மேய்ப்பாரோ. அத்தான் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆடு மாடுகளை இங்கு மேய்க்க வேண்டும். மைத்தான் மடையமுலா மாடு மேய்ப்பான். இந்த மகாதேவர் மாடு மேய்க்கலாமா? இடையமுலா ஆடு மேய்ப்பார். இது ஈஸ்வரன் ஆடு மேய்க்கலாமா? அப்ப கொலைக்காரன் அல்லவா கொலையை செய்வான். மைத்தான் மாயவர் கொலை செய்ய முடியுமா? ஆனா பாருங்க, அதுக்கே பொறுக்க மாட்டாங்க. நான் சொல்ல கேளுங்க, ஆடு மாடுலாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அப்படியா? ஆமா, இத பாருங்க, மேய்க்கக்கூடிய வித்தை கற்றுக் கொடுக்கின்றேன். அப்படி என்று சரி, ஆடு மாடு மேய்க்கக்கூடிய வித்தை அனைத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். அத்தான் இது என்ன தெரியுமா? இதான் கோன்கம். சரி, இதை கையில பிடிச்சுக்கிட்டு ரொம்ப கனமா இருக்கும். ஆமா, ரொம்ப கனமா இருக்கு. இருக்குதா? வலது கையும் சடைக்கூதானால், சடைக்கூதானால் இடது கையில் வைத்துக் கொள்ளும், வைத்துக் கொள்ளும், வலது கையும் சடைக்கூதானால், சடைக்கூதானால் வலது தோளில் போட்டுக் கொள்ளும், போட்டுக் கொள்ளும், வலது தோளும் சடைக்கூதானால், வலது தோளும் சடைக்கூதானால், இடது தோளில் போட்டுக் கொள்ளும். வலது கை சடைத்தால் இடது கையில வைத்துக் கொள்ளுங்கள். இடது கையில வச்சாச்சு மச்சான். இடது கை சடைக்குதா? ஆமா மச்சான். வலது தோளிலே போடுங்கள். தோள்ல போட்டாச்சு மச்சான். இடது தோளிலே போடுங்கள். போட்டாச்சு.
இடது தோள் சடைக்குதா? ஆமா மச்சான். பிடரியிலே போட்டுக் கொள்ளுங்கள். போட்டாச்சு மச்சான். ஐயா போக மாட்டாங்க மச்சான். பிடரி சடைக்குதா? ஆமா மச்சான். பூமியிலே ஊன்றிக் கொள்ளுங்கள். தேசா வச்சிடை. ஒரு கண்ணுக்கு தூங்குங்கள். ஒரு கண்ணுக்கு. ஒரு கண்ணு இந்த உலகத்தையே பார்க்க வேண்டும். ஏன்னா மக்களையும் பார்க்கணும் இல்லையா? ஒரு கண்ணுல எங்க போட்டு தூக்க மச்சான். இத பாருங்கள். என்ன? தாடி எடுக்க வேண்டும். தாடியா? காட்டுல எடுக்க முடியாது மச்சான். பூநூலை அகற்ற வேண்டும். துணி வச்சு கட்டிடை. தோள்பை போட வேண்டும். தோள்பை. வெட்டர் ரூபாய் கையில இருக்கணும். அச்சை பாத்திரம் கையில இருக்கணும். எங்க இருக்கு அச்சை பாத்திரம்? அச்சை பாத்திரம்னா தாங்கள் எதன நினைத்து கேட்டாலும் அந்த பாத்திரத்தை உடனடியா வர்றோம். அப்படியா? பசிக்கு உதவும். ஐயா சாமி சில்லற இருக்கா? இல்ல இது அச்சை பாத்திரம். இந்த இது அச்சை பாத்திரம். உங்களுக்கு என்ன தேவையோ அதுல கேட்டா வரும். என்ன கேட்டாலும் கிடைக்கும். மதுவும் மங்கையும் தவிர. கடவுளே கோதமை பேர். வந்துட்டா அத்தான். கப்பு இருக்கு, தண்ணி எங்க இருக்கு? ஆடு மாடுகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். சரி. சீங்குழல் எப்பவும் கையில இருக்கணும். என்ன இருக்கு மச்சான்? சீங்குழல் வாசிச்சாதான் ஆடு மாடுகள்லாம் நீங்க கூப்பிடுற இடத்துக்கு வர்றோம். ஆடு மாடு கிட்டே தான் இருக்கு. அப்படி ஆமா. ஆடு மாடுகளை ஒப்படைத்து விட்டு சரி அரக்கனை வதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மாயவனார் எப்படி வருகிறார் பாருங்கள். எப்படி? நடந்து திருமாலபிடமிட்டு நாதனார் கொடுத்த வரம் சோதிக்கே தொடர்ந்து வல்லரைக்கண் தன்னை தணிக்க ஏது வேஷம் கொள்வோம் என்று படர்ந்த ஆளிலிமையில் பள்ளி கொண்ட பச்சை முகில் வர்ணன் சொருபமாறி மடந்தி உருவாக வேண்டும் என்று மாயவனார் ஒரு பெண் கோலம் கொள்ளுவாரே. அழகு பெருமாள் என்று சொல்லுவார்கள். நாமும் ஒரு பெண்ணாக மாற வேண்டும் என்று சொல்லி 16 வயது கொண்ட பக்குவம் அங்கேயாகவே சமைகின்றாராம். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அரக்கர் குலம் அழிய வேண்டும் என்று சொன்னால் பெண்ணால் தான் அழிய வேண்டும் நிச்சயமாக. அப்படி என்று மாயவனார் பெண் கோலம் எடுத்து தன்னழகு ஆகாத தங்கத்தால் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஆடைபடி எடுத்தணிந்தார் பாருங்கள். பாடகம் செல்லம்பு தண்டை இடமொண்டு எல்லாம் புதுசு தங்க ஒட்டி ஆனமா பார்க்கும் 10,000 வேணுமா தங்க ஒட்டி ஆனமா அத பார்த்திட 10,000 வேணுமா பார்த்தமனோ பரதவிந்திட கேட்பவர் மன கண்டு மகிழ்ந்திட ஆசினியோர் புகழப்பட்டு செய்யலையா இருகரையில தங்க சரிய வேலையா கோலம் தான் எடுத்து வாராரே மாயவனா கால் கொலுசு கலகலக்க அந்த கானகத்தில் வாரானே பார்த்தானே வல்லரக்கன் வருதவித்து ஏது சொல்வார் என்னோடு அரண்மனையில் இன்பமோடு வந்தாயானால் என்று சொல்லி வல்லரக்கன் சொல்லிடவே நான் அரண்மனைக்கு வரவென்றால் ஒரு சத்தியம் தான் செய்வாயடா. என்ன சத்தியம் தான் செய்து தாரே அதிலே கைவிடவோ ஏண்டவனை ஏந்திடவோ அந்த தலங்கள் எல்லாம் ஆணையிட போக வேண்டாம். இந்த நல்ல தலமதிலே வேறு கொண்ட காதல் வருவதறியாமல் மயில் கொண்ட வல்லரக்கன் வருவதையே அறியாமல் கைதல் மேல் கொண்ட ஆசை தலை போவது அறியாமல் செய்யலையே சத்தியந்தான் செய்வதெல்லாம் மாறனவே கையெடுத்தே தோண்டு விரல் அவன் கழுத்ததிலே தொட்ட போது இதெல்லாம் அரக்கன் தலை தெரித்து கொடுவான் கடலில் போய் விழுந்திடுமாமே. கொடுமுடி ஆயிரம் அவர் செய்த கொடுமுடி கோவில் தலை கடல் மீதிலே போய் விட நடுவுல சேடன ஆயுதமாக அது மலை போலவே விழுகிற ஓசை என்றவர் அப்படி கூறின நேரம் போகிற நீரம் என் பெருமாள் அம்பல மதியிலே ஓடிவா கொண்டாத வனை கொலை செய்த
வாழ் உத்திரது நாங்க வந்து குடைபிடிக்க நல்ல பாம்பு தாராட வாயு வந்து நிலம் தோக்க வருணன் வந்து மழை பொழிய சிங்கம் வந்து குடைபிடிக்க சிலகணிமார் குறவை பாட அழகு ஒரு சொறை முத்து ஐயனார் படையோடு வந்து பிறந்திடுவாரே ஐயன் பிறக்க ஐயன் சொரிமுத்து ஐயன் பிறக்க அழகுல வைப்படை கூடி பிறக்க அழகுல வைப்படை கூட பிறக்க ஆரஞ்சரமன் வலது பிறக்க ஆரஞ்சரமன் மல பிறத்தான் வன்னியராஜன் ஒட்டராஜன் வன்னியராஜன் ஒட்டக்காரன் ஒட்டராஜன் ஒரு தடி ஒட்டக்காரன் ஒரு தடி ஒட்ட கொம்பகாரனோடு ஒட்ட பந்தக்காரனோடு 5 மணி கட்டி ஈட்டிக்காரன் 5 மணி கட்டி ஈட்டிக்காரன் ஆணவ நல்ல கிருமைக்காரன் ஆணவ நல்ல கிருமைக்காரன் அடிகார கூட்டத்தோடு தடி வெள்ளைக்காரருமாய் முன்னோடி முருகனோடு ஓடிவா குதிரை காலாளும் ஜெயவகரும் கணத்த நல்ல பெருமடையும் பாதாள இசக்கியோடு தக்கையிலே பெருமடையும் ஆனகாரி சீனக்காரி அக்னிகாரி காந்தகாரி கருணேலே எழுபோட்டால் கீழ்விழாத எழுபொருணை சேனைப்படை படைகளோடு புகழ் ஐயனாரும் படையோடு சொரிமுத்து ஐயனார் பாராள வந்து பிறந்திடுவாரே மாலை உலகிழந்தால் 3 முகம் கொண்ட தாயார் மாலை உலகிழந்தால் 3 முகம் கொண்ட தாயார் உடைய பேச்சு அம்மை பூப்படைக்கு வந்தவளும் உடைய பேச்சு அம்மை பூப்படைக்கு வந்தவள்தான் 3 முகம் கொண்டவளா 3 முகம் கொண்டவளா தேவி எங்கள் முத்தாரம்மை 3 முகம் கொண்டவளா 3 முகம் கொண்டவளா தேவி எங்கள் முத்தாரம்மை அம்மா வேள்வியிலே பிறந்தவளா உலகிழந்தா எங்கள் முத்தாரம்மன் உலகிழந்தா 3 முகம் கொண்ட தாயா முத்தாரமை உலகிழந்தா 3 முகம் கொண்ட தாயா வேள்வியிலே பிறந்திடுவா அந்த வேள்வியிலே பிறந்திடுவா தாயான முத்தாரம்மை வேள்வியிலே பிறந்திடுவா தாயான முத்தாரம்மை முப்புறத்தை காத்தவளா முத்து மாலை உலகிழந்தா முப்புறத்தை காத்தவளா முத்தாரமை உலகிழந்தா பட்டோடத்தை முட்டாங்கிட்டு பகவானி ஒளிவு போல பகவானோட ஒளியது போல பேரை உச்சி பேரை நேர்வழிக்கு திரும்ப பெற உச்சி பெறை நேர்வழிக்கு திரும்ப அம்மை முத்தார் தாயாரும் அம்மை முத்தார் தாயாரும் ஆதி சிவன் இடமதிலே வாராளை முத்தாரம்மை வேளையிலே பிறந்து வாரா வேத முத்து மாலையம்மை ஈஸ்வரரே மகதேவா இணை பிறவி செய்தவரே வரமருள்வாய் எந்தனக்கு வரமருள்வாய் என்ன என்ன வர வேணும் எந்தாய முத்தாரம்மா பூலோகமானதிலே பூஜை கொள்ள வரமருள்வாய் ஆளிப்படை 1000 கரங்கள் 700 ஏணி பதம் பிடிக்கும் மண்கள் 70 வெட்டி பிடிக்கும் மண்கள் முத்தாரம்மைக்கு 1000 பால் கொலசு சலசலக பாராளை முத்தாரம்மை திரிசூலம் கையிலெடுத்து 8000 உலகளந்தாள் 3 முகம் கொண்ட தேவி எங்கள் முத்தாரம்மை நல்ல நடையழகி ஆடாளி போடுகிறா மக்களையும் அழைத்துக் கொண்டு வாராளைகள் முத்தாரம்மை வெளியிலே பிறந்தவளா தேவி எங்கள் உலகளந்தாள்
அஞ்சாதே என்றவளை அருகழைத்து தலை தடவி அஞ்சாதே என்றவளை அருகழைத்து தலை தடவி கொத்தமில்லா கையிலே கொட்டியமை கொண்டு போனாள் கொத்தமில்லா கையிலே கொட்டியமை கொண்டு போனாள் ஆண்டவனார் கையிலே ஆதி உமை வந்து நின்று ஆண்டவனார் கையிலே ஆதி உமை மாடா அவரோட மகனே சுடலை மாடா பார்வதியாளோட மகனே வருவாய் பார்வதியாளோட மகனே வருவாய் உறவுடன் வருவாய் உமை அவளாளே உறவுடன் வருவாய் உமை அவளாளே உள்வலுவானது யார் அறிவாரோ உன் வலுவானது யார் அறிவாரோ வேள்வியிலே பிறந்த வந்த தாயார் வாரார் உம்மையுடன் வேள்வியிலே பிறந்து வந்த தாயார் முத்தோரை தோத்தரைத்து செத்தோரை காத்தவளா முத்தோரை சித்தரித்து செத்தோரை காத்தவளா தன்மை ஏறிக்கொண்டு சாதி கிட்ட நாச்சியார் போதனை ஏறிக்கொண்டு சாதிக்கின்ற நாச்சியாரோ நல்ல முகத்தோடு முப்படாதி தான் பிறந்தார் நல்ல முகத்தோடு முப்படாதி தான் பிறந்தார் வாராளை முப்படாதி மங்கையர்கள் உறவைப்பாட அது அலை முப்படாதி மங்கையர்கள் உறவைப்பாட வேள்வியிலே பிறந்து வரான் முப்படாதி தாயார் வேள்வியிலே பிறந்து வரான் முப்படாதி தாயாரோ அது என வேள்வியிலே ஐகளைகள் தான் பிறந்தார் வேள்வியிலே தான் பிறந்தார் பார்த்தாளர் பார்வதியால் முப்படாதி தாயாரே அலே தாயாரோ முப்படாதி தாயாரி முப்படாதி தாயாரை கையிலே அழைத்து வராள் முப்படாதி தாயாரி கையிலே அழைத்து வராள் வாருமமா முப்படாதி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு வாருமமா முப்படாதி வந்து ஒன்று சொல்ல கேளு இந்த நல்ல கையிலே பிறந்ததொரு காரணத்தை நல்ல கையிலே வர வருகிறார் ஒன்று இப்பொழுது சொல்லுகிறேன் தாயானே முப்படாதே இப்போது சொல்லுகிறேன் தாயாரோ முப்படாதி அப்பொழுது தாயார் ஏது மொழி சொல்லுவாளா அப்போது தாயார் எது மொழி சொல்லுவாளா வரமரல்வா வரமரல்வா மகதேவ வரமரல்வா வரவருவாய் தேவிங்கள் முத்தாரமை ஒன்று முகம் கொண்ட தேவி தாயான உலகளந்தாய் திரிசூலம் கையிலெடுப்பாய் தேவி எங்கள் உலகளந்தாய் ஆதிசிவன் கையிலே அழியாத வரங்கள் வாங்க அம்மையான முத்தாரம்மை அவள் ஆடி பாடி வாராளி சிங்கனங்க வாகனத்தில் சிரித்து விளையாடுவாளா தாயான முத்தாரம்மை மூன்று முகம் கொண்ட தேவி ஆடுவாளா பாடுவாளா ஆதாளி போடுவாளா வேலை நல்ல வேலையம்மா முத்தாரம்மா விளையாட இது சமயம் வேலையம்மா கட்டுடதி முட்டாங்கிட்டு பகவானின் வடிவு போலே